போட்டுட்டேன் சார். शेषश्रीमान् अजनिः पुरा सौम्यजामात्रियोगी भोगी भूतस्तदनु भगवान् राघवस्यानुजन्मा भूत्वा भव्यो वरवरमुनिर्भूयसा भासमानः रक्षत्वस्मान् रघुकुलपतेरास्तितो भद्रपीठम् वन्दे सौम्यवराग्र्ययोगिनमहं ध्यानामृतास्वादिनम् श्रीरङ्गाधिपपादपङ्कजपरिचर्या गुणैकान्तिनम् आज्ञाशास्त्रविधेरविच्युतमलम् संसारिगन्धासहम् कालेषु त्रिषु चैव कामितफलप्राप्त्यै गुरूणां गुरुम् अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः. எந்தே ராமானுஜமுனி குழுமத்தினருக்கு அடியனுடைய பிரணாமங்கள். ரொம்ப ஆச்சரியமான இந்த திருநாள்ல இந்த சத்சங்கத்தை இப்படி ரொம்ப அழகா அமைச்சுட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த பாகவதோத்தமர்களும் எத்தனை யாம்பெரு சம்மானம்னு அவ்வளோ எம்பெருமானாருடைய திருநாமத்தை உரைச்சுட்டு இருக்கேன். அது கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த எம்பெருமானார இந்த லோகத்துல இது நம்ம சத் சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம்னு காமிச்சு கொடுத்தது நம்பெருமாள் தான். நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார்னு தான் நமக்கு பாசுரம். அப்படி அந்த நம்பெருமாளை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா 18 புராணத்துக்கு போகணுமே. 18 புராணத்துல பெருமாளை பத்தி என்ன சொல்லியிருக்கு, பிரணவாகார விமானத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீரங்க மகாத்மியம்னே இருக்கு, அதுல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஆழ்வாரனுடைய அருளி செயல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். எம்பெருமானுடைய குணநலன்கள் என்ன அப்படி இதெல்லாம் அங்க தெரிஞ்சுக்கலாமே. அதை விட்டுட்டு இப்ப என்ன புதுசா ஒரு தலைப்பு, அது என்ன நம்பெருமாள் விஜயம் அப்படின்னாக்கா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. அதுல யதாசக்தி தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறோம். பகவான் விபவ திசையில இருக்கும் பொழுதே சொல்றான், அர்ஜுனன்ட்ட சொல்றான் பகவத்கீதையில, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம் அப்படிங்கிறது பகவத்கீதையினுடைய ஸ்லோகம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகவான் எதுக்காக மகாபாரத யுத்தமே பண்ணினான் அப்படின்னாக்கா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான். திருப்பி கொண்டு அது அவள் பங்காளிகளுக்குள்ள ஏதோ சண்டைன்னாக்கா அதுல கிருஷ்ணன் என்னத்துக்கு வந்து மூக்க நுழைப்பானேன் அப்படின்னாக்கா அவன் பகவான் தர்மத்தை நிலைநாட்டுறது அப்படிங்கிறது அவனுடைய பிரதமமான ஒரு கடமை. அதனால அந்த கடமையை அவன் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே சொல்றான், யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி அப்படிங்கிறான். நாசம் பவதின்னு அங்கல்ல ஸ்லோகம். கிளானிர்பவதி அப்படின்னாக்கா சரிவு, ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் ஏற்படுறது அப்படின்னா கூட அந்த இடத்துல என்ன வெளிப்படுத்திண்டாவது அர்ஜுனா நான் லோகத்தை காப்பாத்துவேன் அப்படிங்கிறார். அப்ப தர்மம் தான் முக்கியம் அப்படிங்கறது தானே நம்ம பாக்குறோம். நம்மளே சொல்லும் பொழுது சனாதன தர்மம் அப்படின்னு தான் சொல்றோம். விவாகமான பொழுது கூட தர்ம பத்தினி அப்படின்னு தான் சொல்றோம். அந்த மாதிரி தர்மத்துக்குத்தான் நம்ம அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தலையாய பெருமை அது நமக்கு. அப்ப இந்த பகவான் தர்மத்திலேயே நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்படி இருக்கிறச்சே ஒரு 14வது நூற்றாண்டுல பெரிய ஒரு கஷ்டம் ஏற்பட்டது நம்ம சமூகத்துக்கு. அப்ப ஏன் பகவான் தர்மத்துல நிக்கல அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இந்த கேள்வி உண்டு. ஒரு படையெடுப்பு, அந்நிய படையெடுப்புன்னு ஒண்ணு வருது. அப்படி வரும் பொழுது ஏன் பெருமாள் தர்மத்தின் பக்கம் நிக்கல? நம்ம சம்பிரதாயத்துல தர்மப்படிதானே எல்லாரும் நடந்திருக்கோம். ஏன் இந்த கஷ்டம் எல்லாம்? இது பொதுவா சாதாரணமாவே விவகாரத்துல நம்மளே சொல்றோம், நான் யாருக்கு என்ன சார் துரோகம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் சார் இப்படி நடக்கிறது அப்படின்னு கேக்குறோம் இல்லையா. அல்பம் நம்மளே இப்படி கேக்குறோம். அப்படிங்கறச்சே சுமார் 48 வருஷம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணினார்களே, அப்ப அவர்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்காதா அப்படிங்கறதுதான் கேள்வி. வந்திருக்கோம், வராமலும் இருந்திருக்கோம் இல்லைங்கல. ஆனா அதுதான் கலி. கலியில என்ன அப்படின்னாக்கா எல்லா தர்மங்களும் அழிஞ்சு போகும், எதுவுமே தர்மப்படி நடக்காது அப்படிங்கறதுதான் கலி.
அத பரீட்சித் மகாராஜா நான் கொண்டாந்து நல்லா தூக்கி நிறுத்திடுவேன், கலியவே இங்க இல்லாதபடிக்கு ஓடி போகும்படி பண்ணிடுவேன் அப்படின்லாம் சொன்னார். பண்ணவும் பண்ணினார் தன்னுடைய ராஜ்யத்துல பரீட்சித்து. அப்படி பண்ணினதுக்கு அப்புறமா கலிபுருஷனுக்கு இப்ப அவனுடைய காரணம், என் காலத்துல நான் தானே வாழணும், என் காலத்துல நான் வாழறதுக்கே வழி இல்லைன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால கலியை இப்ப வாழ வைக்கணும். கலிய வாழ வச்சாதான் லோகத்துல தர்மங்கிறது குறையும். லோகத்துல தர்மங்கிறது குறைஞ்சாத்தானே கல்கி அவதாரம்னு ஒண்ணு வரும். இல்லாட்டா அது வரைக்கும் தர்மப்படியே எல்லாம் நடந்துட்டு இருந்ததுனாக்கா அப்புறம் தசாவதாரம் சொல்லிக்கிறதுல என்ன இருக்கு இல்லையா? அப்போ தர்மத்தை குறையும்படியாக நடக்க வேண்டியதுதான் கலி. கலி அப்படிதான் இருக்கும். பாகவதத்திலேயே ஏகாதச ஸ்கந்தம் துவாதச ஸ்கந்தத்துல எல்லாம் இதெல்லாம் தான் பெருசா பேசப்பட்டிருக்கு. கலியில இப்படி எல்லாம் தான் நாசமா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லாம சுவாமி எம்பெருமானார் வந்தார், அவதாரம் பண்ணினதும் எல்லாத்தையும் மாத்திட்டாரே. அதனால அந்த கலிக்கு இப்போ ஒரு சான்ஸ் தேவைப்பட்டது. தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை காமிச்சுண்டு தான் இருக்கும் அப்படிங்கறது காட்டிக்கணும். அப்படி இருந்தா தானே தர்மங்கிறது குறையும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக இன்னும் அதர்மங்கள் பெருகும். அதுக்கப்புறம் கல்கி அவதாரம் வரும். அதுக்கப்புறம் இந்த லோகம் பூமிங்கிறது கலியுகங்கிறது முடிஞ்சு மறுபடியும் பிரளயம்னு ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் திருப்பி கிருத்த, இது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள் வரணுங்கிறதுனாலதான் இந்த படையெடுப்பு எல்லாம் நடந்தது. அது வரைக்கும் எல்லாமே தர்மப்படியே நடந்துன்னு வந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த அந்நிய படையெடுப்பு அப்படிங்கிறது பெருமாளுக்கே ஒண்ணும் புதுசு இல்லை. ஏன் அப்படின்னாக்கா திரேதா யுகத்திலேயே இருந்தது. திரேதா யுகத்திலேயே ஸ்ரீலங்காவில இருந்து வந்தான் சுபாகுவும் அரிச்சனும். சின்ன பாலராமனா இருக்கும் பொழுதே சுபாகுவும் அரிச்சால எல்லாம் பார்த்த வந்தான் ராமன். சரி, கிருஷ்ணாவதாரத்திலேயோ அப்படின்னாக்கா காலநேமின்னு ஒருத்தனை கூட்டின்னு வந்து இறக்குறான் ஜராசந்தன். காலநேமின்னு ஒருத்தனை கூட்டின்னு வரான், இறக்குறான். அவன் யார் அப்படின்னாக்கா மிலேச்சன் காலநேமி அப்படிங்கிறவன். அந்த காலநேமியோட யுத்தம் நடக்கிறது. அவன் இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரான். அவ்வளவு ஏன் காந்தாரின்னு சொல்றோம், துரியோதனனுடைய அம்மா, அவளுடைய பிரதேசமே காந்தார பிரதேசம் தான். கந்தஹார் அப்படின்னு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கே அந்த இடம் தான். அங்கேருந்து வந்தவாதான் வாழலாம். அதனால இவ்வளவு விஷயங்கள் அந்நிய படையெடுப்பு அப்படிங்கிறது பெருமாள் பார்த்திருக்கான். பாரத தேசம் ஒன்றும் புதுசு கிடையாது அந்நிய படையெடுப்புக்கு. அப்படி அந்நிய பிரதேசங்கள்ல இருந்து டெல்லி அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, தலைநகரம், அந்த தலைநகர பகுதிக்கு ஆக்கிரமிப்புகள் நடந்தது. அங்க இருந்த ராஜாவுக்கு பராக்கிரமம் போற இல்லையா, இல்லைன்னா இவா நிறைய பேர் இருந்துட்டாளா என்னன்னு தெரியல. டெல்லி பிரதேசத்தை ஆண்டுண்டு வந்தவர்கள்லாம் விட்டாச்சு. இந்திரபிரஸ்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் டெல்லி இன்னைக்கு. அப்படி 14வது நூற்றாண்டுல கை மாறி போச்சு. அப்படி கை மாறி போனதும் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அவர்களுக்கு பாரத தேசம் முழுக்க நம்ம கொண்டு போய் ஆக்கிரமிச்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன் அப்படின்னாக்கா தர்மம் நம்ம கிட்டதான் இருந்திருக்கு, கலை நம்ம கிட்டதான் இருந்திருக்கு, பண்பாடு நம்ம கிட்டதான் இருந்திருக்கு, கலாச்சாரம் நம்மள்ட்டதான் இருந்திருக்கு, ஞானம் நம்மள்ட்டதான் இருந்திருக்கு. லோகத்துல எதை எதை நேம் பண்ணுங்கோ அது எல்லாம் பாரத தேசத்துலதான் இருந்திருக்கு. பொண்ணு பொருள் வஸ்திரம் எல்லாம் அத்தனையும் லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வேல்யூபிள் திங்ஸும் பாரத தேசத்துலதான் இருந்திருக்கு. அதனால இதெல்லாத்தையும் ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சிட்டவனுக்கு மீதி எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு வெறி. அதனால என்னாச்சு அப்படின்னாக்கா பாரத தேசம் முழுக்க அவனுடைய ஆட்களை கொண்டு வந்து இறக்குறது, அப்படி இறக்கி யுத்தம்னு பண்றது, பண்ணி அந்த இடத்த ஜெயிக்கிறது, இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான். இப்ப யுத்தம்ங்கிறது க்ஷத்ரிய தர்மமா இருக்கலாம், இல்லங்கல. ஆனா அவன் க்ஷத்ரியம் கிடையாதே, யுத்தம் பண்றவன். இப்ப பண்ணீங்க பிளேச்ச படையெடுப்புல இருந்து வரவன் சுல்தான் அப்படின்னு சொல்லிக்கிறானே, அவன் க்ஷத்ரியம் கிடையாது. அப்படி இருக்கிறச்சே அவனுக்கு எங்க அது யுத்தங்கிறது நியத்தி. சரி, அப்படி இருந்தாலும் யுத்தத்துக்கான தர்மத்துல அவன் போரிடுவானா அப்படின்னா அதுவும் இல்லை. பின்ன அவனுடைய யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ராத்திரியோட ராத்திரியா வந்து எல்லாரும் கழுத்து இருக்கிறது, இல்லாட்டாக்கா எல்லாரும் அசந்து கலப்பா உட்காந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல எல்லாரும் கழுத்தையும் வந்து இருக்கிறது, இல்லைன்னா ஏழைப்பாழை கோழை இவாளை எல்லாம் பார்த்து கழுத்து இருக்கிறது. இப்படி கழுத்து இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? உண்மையா வாஸ்தவத்துல வாழை வச்சுட்டு கழுத்து சீவுவான். அப்படி இருந்தவன் தான் அவன். அதனால அது ஒண்ணு ஒரு வீர செயல்னு சொல்லிக்கிறதுக்கு இல்ல. வீரன் அப்படின்னாக்கா நான் முற்றுகை இடுறேன்டா, என்ன நீ வந்து போரிடுன்னு ஒரு ராஜாவுக்கு சொல்லிட்டு இல்ல வரணும். பிரஜைகள் கழுத்திறக்கிறதுங்கிறது என்ன ஒரு வீர செயல்? அது வீர செயலா ஒத்துக்கவே முடியாது. அப்பேற்பட்ட இந்த
அந்நிய படையெடுப்போட வந்த இந்த சுல்தான் அப்படிங்கிற அந்த மிலேச்சர்களுக்கு அந்த காலத்துல 3 ஆசைகள் தான் பிரதானமான ஆசையா இருந்தது. முதல்ல மண்ணு. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நான் தான் ராஜா, அந்த மண்ணுக்கு நான் தான் ராஜா அப்படிங்கிற மண்ணாசை. அதுக்கப்புறம் பொன்னாசை பொன்னாசை ரெண்டும். பொன் பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தங்கத்துல வைர வைடூரியங்கள் இதுல எல்லாம் பொன்னாசையும் இருந்தது, பெண்ணாசையும் இருந்தது. அவர்களுக்கு ஒரு வீக்னஸ். இப்படி இருந்த இந்த 3 வீக்னஸோட இருந்ததுனால அந்த 3 வீக்னஸையும் நோக்கி நோக்கி ஓடிண்டே இருந்தோம். இதெல்லாம் அடிக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அடிக்ஷன் இந்த 3துலயும் அவனுக்கு. இது இல்லாம அவனால இருக்கவே முடியாது. அப்படி பாரத தேசம் முழுக்க கேப்சர் பண்ணிட்டே வரணும் வரணும் வரணும்னு வந்துட்டே இருக்கும் பொழுது கர்நாடக பிரதேசம் வரைக்கும் வந்துட்டோம். அப்படி கர்நாடக பிரதேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அங்க அந்த சமயத்துல ஹொய்சல மன்னர்கள் அப்படிங்கிறவர்கள் ஆண்டுண்டு வந்தார்கள். அந்த ஹொய்சல மன்னர்ல வீரவல்லாளர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ராஜா. அந்த ராஜா என்ன பண்ணினார், நீ என்கிட்ட படையெடுத்துன்னு வந்து சண்டையெல்லாம் போட்டு என்னுடைய ராஜ்யத்தை நீ அபகரிச்சுன்றாத, நான் உனக்கு கப்பம் கட்டி உனக்கு நான் சிற்றரசன் மாதிரி இருந்துக்கிறேன். ஆனா வாஸ்தவத்துல அவ்வளவு பெரிய வீரன். ஆனா இவர்களுடைய தந்திரம் தெரிஞ்சவர். அதனால அவர் ராஜ்யத்தை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு பாலிசிக்கு வந்துட்டார் அவர். அதனால சரின்னு ஏராளமான கப்பங்கட்ட, அவனுக்கு தான் பொன்னாசையும் உண்டு. அதனால பொன் பொருள் தானம் எல்லாத்தையும் பண்ணிட்டான். எல்லாத்தையும் கொடுத்து அவனை வாயடைச்சு கர்நாடக பிரதேசத்து வழியாவே நீ தமிழ்நாட்டுக்கு போய்க்கோப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டான் அந்த ராஜா. இப்படி அவன் அனுப்பிச்சதுனால அதனுடைய வினை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு இந்த அந்நிய படையெடுப்புக்காரர்கள்லாம் வந்தார்கள். அவர்களுடைய மெயின் குறிக்கோளே என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கம் தான். ஏன் அப்படின்னாக்கா 106 திவ்யதேசம் இந்த பூலோகத்துல இருக்குன்றா, அதுல பிரதமமான ஒரு திவ்யதேசம் ஸ்ரீரங்கம். பெரிய கோவிலுக்கு பேரே அதான். கோவிலுக்கு பேரே கோவில். பெரிய கோவில்னாலே ஸ்ரீரங்கம் தான். அவ்வளவு பெரிய கோவில், அவ்வளவு சன்னதிகள், அவ்வளவு ஏராளமான தனதானியங்கள் அந்த சன்னதிக்கு உண்டு. அத்தனை ராஜாக்களும் அந்த பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணியிருக்கார்கள். ஆழ்வார் காலத்துக்கு அப்புறமா எத்தனை ராஜாக்கள் வந்தாச்சு, சேர சோழ பாண்டிய கலிங்க வங்க சங்க, எத்தனை ராஜாக்கள், அத்தனை பேரும் வந்து இந்த ஸ்ரீரங்கத்து பெருமாள்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி ஏராளமான தனதானியங்களை இந்த கோவிலுக்குன்னு எழுதி வச்சு சொத்துக்கு மேல சொத்துக்கு மேல சொத்து சேர்ந்து போயிடுது அந்த கோவிலுக்கு. அதனால அவர்களுக்கு அந்த பொன்னாசை மண்ணாசை இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல பிரதானமா வச்சுண்டு ஸ்ரீரங்கத்தை கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு வரார்கள். இன்னொரு ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னாக்கா, நம்பெருமாள் உற்சவ மூர்த்தியினுடைய விக்கிரகத்தின் மேல அவர்களுக்கு ஒரு பெரிய கண்ணு. அவர்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னாக்கா, பெருமாள் பளபளன்னு ஜொலிக்கிறார், அதனால அவர் தங்கத்தாலான விக்கிரகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. வாஸ்தவத்துல நம்பெருமாள் பஞ்சலோக விக்கிரகம் தான், ஆனா தங்கத்தால் ஆன விக்கிரகம் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த தங்கத்தை உருக்கிப்படுறேன் பாரு அப்படின்னு சபதம் பண்ணிட்டே உள்ள வரான். இவர்கள் இப்படி காவி வடதிருக்காவேரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கொள்ளிடம், அந்த கொள்ளிடத்துக்கு அந்த பக்கம் நின்று இருக்கார்கள். இந்த பக்கம் கொள்ளிட கரையில இந்த பக்கம் ஸ்ரீரங்கம் இருக்கு, அந்த பக்கத்துல நின்று இருக்கார்கள். அப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இதை பாத்துடுறார்கள். மிலேச்ச படையெடுப்பு மாதிரி இருக்கே, இத்தனை லட்சோபலட்சம் பேர் வந்து நிக்கிறானே, மகாபாரத யுத்த களம் மாதிரி இருக்கு, குருக்ஷேத்திர பூமி மாதிரி ஸ்ரீரங்கம் ஆயிடுத்து, இத்தனை பேர் வந்து நிக்கிறானே வாழும் கையுமா அப்படின்னு பார்த்து அத்தனை பேரும் தப தப தபன்னு சன்னதிக்கு ஓடினா அங்க உற்சவம் நடந்துட்டு இருக்கு. அப்ப உடனே எல்லாத்தையும் நிறுத்தி அடுத்த க்ஷணம் நம்ம பெருமாளை காப்பாத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்திதிக்கு எல்லாருடைய மைண்ட் செட்டும் வந்துடுறது. இப்ப கேட்கலாம் அப்படிங்கறத தான் முடிவு பண்ணிட்டாரு போலும். அதனால அவர் சொல்றார், அடியனை சேர்ந்த எல்லாருக்கும் மோட்சம் உண்டுன்னு பெருமாள் சொல்லியிருக்கார், அதனால அடியனுடைய சம்பந்தத்தை பெத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிண்டு அத்தனை சிஷ்யாளுக்கும் குளிர கட்டாட்சம் பண்ணி ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கு மேல அவரால் இந்த பிரயாணத்தை தொடர்ந்து வயசும் ஆயிடுத்து, மனசும் அவருக்கு ரொம்ப க்ஷீணமா போயிடுது. நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் இதை தாண்டி வேற ஒண்ணுத்தையுமே அறியாத அந்த ஒரு குரூப்பு பிள்ளைலோகாச்சாரியார் பின்னாடி கிளம்பி வந்தார். அத்தனை பேரும், அந்த 60 பேரும். ஆனா சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் தன்னுடைய திருமேனியினுடைய தளர்ச்சி காரணமாக அங்க நம்பெருமாளோட அவர் சம்பாஷணம் பண்ணின குகையெல்லாம் கூட இருந்தது.
5-6 வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த குகை இருந்தது. அந்த குகையில தான் நம்பெருமாளுக்கு திடீர்னு வேர்த்துது. அப்ப பிள்ளைலோகாச்சாரியார் விசிறி கைங்கரியம் பண்ணினார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இந்த குறிப்பெல்லாமே இருக்கு, குரு பரம்பரையிலேயே இருக்கு இதெல்லாம். ஆனா இப்ப ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பெரிய மழை ஒண்ணு பெஞ்சு யானமலையில இருந்து ஒரு பாறாங்கல் ஒண்ணு உருண்டுண்டு வந்து அந்த குகையை மூடிடுத்து அப்படின்னு சொல்றா. அந்த குகையை இப்ப பார்க்க முடியல நம்மளால. அப்படி அந்த சுவாமி பிள்ளைலோகாச்சாரியாருடைய அந்த கோஷ்டியில அத்தனை பேரும் பிள்ளைலோகாச்சாரியாருடைய கிருபைக்கு பாத்திரமாகி அவர் அப்படியே ரங்கனையே நம்பெருமாளையே பார்த்துட்டு இருக்க, அந்த பக்கமா கீழே நிறைய கட்டெரும்புகள்லாம் ஓடித்தான். அந்த கட்டெரும்புகள் எல்லாம் கூட இவர் தொட்டார் அப்படின்னு குரு பரம்பரை. ஏன் கட்டெரும்பு தொடணும் அப்படின்னாக்கா, அன்னைக்கு ஏன் சக்கரவர்த்தி திருமகன் புட்பா முதலா புல்லரும்பாதி ஒன்னின் ஏன் பண்ணினார்? அதேதான், அந்த கிருப்பை தான். பெருமாளுக்கே அவ்வளவு கிருப்பை இருக்கும் அப்படின்னாக்கா ஆச்சாரியனுக்கு இன்னும் கிருப்பை இருக்காதா என்ன? அதனால இந்த கட்டெரும்புகள் எல்லாம் இப்ப பெருமாள் ஒரு வரம் மாதிரி கொடுத்துட்டாரு. நம்பெருமாள், நீரும் உம்மை சேர்ந்த உம்முடைய சம்பந்தம் பெத்துண்ட எல்லாருக்கும் மோட்சம் தரேன்னு நம்பெருமாள் சொல்லிட்டார். இப்படி சொன்னதுனால இந்த கட்டெரும்பெல்லாம் இன்னும் எத்தனை ஜென்மா கழிச்சு மனுஷ ஜென்மான்னு வந்து துர்லபம் ஆனுஷோ ஜென்மகான்னு வந்து அதுக்கப்புறம் அதுக்கு விவேகம்னு ஒண்ணு பிறந்து அதுக்கப்புறம் அதை ஞானம் சம்பாதிச்சுக்கிறேன்னு ஒரு ஆச்சாரியனை தேடி போறதுக்குள்ளயும் அவ்வளவுதான், கலியே முடிஞ்சு போயிடும். அதனால இந்த கட்டெரும்புக்கெல்லாம் இப்பவே அடியன் ஸ்பர்ஷம் கிடைக்கட்டும், அதுகள்லாம் இப்பவே கரையேறி மோட்சத்துக்கு போகட்டும் அப்படின்னு அத்தனை கட்டெரும்புகளையும் தொட்டுட்டார் அப்படிங்கறதுதான் சரித்திரம். இந்த இடத்துல அடியனால ஒருத்தரை சொல்லாம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது. மதுரையிலேயே வாழ்ந்த சுவாமி தற்சமயம் சென்னையில திருவான்மியூர் சமீபத்துல எழுந்தருளி இருக்கார். மதுரை பேராசிரியர் அரங்கராஜன் சுவாமி. அவர் மண்ணு புகழ் மணவாள மாமுனிவன் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் எழுதணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட யதீந்திர பிரவண பிரபாவத்தை தழுவி எழுதியிருக்கார். யதீந்திர பிரவண பிரபாவத்துல ஜோதிஷ்குட்டி மதுரை சமீபம் அப்படிங்கிற இடத்துல பிள்ளைலோகாச்சாரியாருடைய திருவரசு இருக்கு, அவர் அங்கதான் பரமகுதிச்சார் அப்படிங்கிறத சொல்லி அந்த குறிப்பு இருக்கிறத அவர் பார்த்துட்டார். நம்ம மதுரையில தானேப்பா இருக்கோம், இந்த ஜோதிஷ்குட்டின்னு எங்க கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அவர் பஞ்சாயத்து ஆபீஸ் தாலுகா ஆபீஸ்க்கெல்லாம் போய் ஜோதிஷ்குட்டிங்கிற பேர் எங்க இருக்குங்கிறது முதற்கொண்டு பார்த்து எங்க இருக்க கூடும்னு தேடுன்னு தேடி இருக்கார் ஒரு 40 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த நரசிங்கம்னு ஒரு சன்னதியை பத்தி அடியேன் சொன்னேன் இல்லையா, யானமலை. அந்த யானமலை சமீபம் நரசிங்கம் அப்படிங்கிற சன்னதியில கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு சுவாமி எழுந்தருளி இருக்கார். கோஷ்டி முடிஞ்சது, எல்லாரோடையும் கிளம்பணும் அப்படின்னு பாக்குறச்சே கோவில்ல இருந்து வெளியில வந்து லெப்ட் திரும்பினா ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப், ரைட்டு திரும்பினா ஜோதிஷ்குடி. இந்த லெப்ட் போகணும்னு மனசு போறது இவருக்கு ஆர்ப்பரிக்கிறது. ஆனா இவரை அறியாம இவருடைய கால் வலது பக்கமா திரும்பி ஓடுறது. ஏதோ ஒரு உத்வேகம் அவருக்கு, ஏன் ஓடுறோம்னு யாருக்குமே புரியல. சுவாமியே போறாருன்னு சுவாமியினுடைய சிஷ்யர்கள் ஒரு சில பேர் இருக்கா, அவளும் சுவாமி பின்னாடியே ஓடுறா. ஆனா அத்தனை வயசுக்கு சுவாமி ஓடுற ஓட்டத்துக்கு சிஷ்ய பசங்களால ஈடு கொடுக்க முடியல. இதெல்லாம் 40 வருஷம் முன்னாடி நடந்த சரித்திரம். அது ஓடுறாரு சுவாமி. அப்படி ஓடி ஓடி பாக்கறச்சே இந்த ஜோதிஷ்குட்டி பக்கம் வந்துட்டார். பார்த்தா அங்க சதுர்புஜனா பெருமாளுடைய திருவடி கிட்ட நான்முகன் உட்கார்ந்துன்னு இருக்கார். எல்லாம் ரைட்டு. அதுக்கு வலது பக்கமே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ள கட்டெரும்பு மலை ஒண்ணு இருந்துதான். யாராவது கேள்விப்பட்டிருப்பேளா? கட்டெரும்பு மலை. இத்தனை கட்டெரும்பா அப்படின்னு பார்த்தா சுத்தி வர பார்த்தா பாம்பு சட்டை எல்லாம் இருந்திருக்கு. அப்ப ஒரு க்ஷணம் இவர் கண்ணை மூடிட்டு கண்கள்னால கண்ணீர் பெருக்கினார். அன்னைய தேதிக்கு பிள்ளைலோகாச்சாரியார் இத்தனை கட்டெரும்புகளையும் தொட்டு இந்த கட்டெரும்புகள் எல்லாம் கூட மோட்சத்துக்கு போகட்டும் அப்படின்னு கிருப பண்ணினாரே, அந்த கட்டெரும்புனோட வாரிசு கட்டெரும்புகள் தான் இதெல்லாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய கையாலேயே விளக்கி அத்தனை கட்டெரும்பையும் விளக்கிட்டு பார்த்தாக்கா அங்க பிரம்மச்சரிய கோலத்துல கைய கூப்பிண்டு ஒருத்தர் அமர்ந்துட்டு இருக்கார். அப்ப முடிவு பண்ணியாச்சு, இதுதான் ஜோதிஷ்குட்டின்னு தெரிய வந்துடுத்து. இதுதான் அப்படி கையை கூப்பின்னு அமர்ந்து பிரம்மச்சரிய கோலத்துல இருக்கிறவர் தான் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அப்படிங்கறத தெரிஞ்சுண்டு இன்னைய அளவுலயும் நம்மளால கொடிக்குளத்துக்கு போய் பிள்ளைலோகாச்சாரியாருடைய திருவரசை சேவிக்க முடியறது அப்படின்னா அதுக்கு காரணம் சுவாமி மதுரை பேராசிரியர் அரங்கராஜன் சுவாமி தான். அவர் இல்லாட்டா இது நடந்திருக்காது. 40 வருஷம் முன்னாடி அவருடைய முயற்சியில தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் சப்போர்ட் எல்லாம் அவர் எடுத்துண்டு அந்த இடத்துல சன்னதி மாதிரி கட்டி அதுக்கப்புறமா அது பெருசாகி டெவலப் ஆயிடுத்து. இப்ப இன்னைய தேதியிலையுமே பாகவதோத்தமர்கள்லாம்
சிரவணத்துக்கு சிரவணம், பிள்ளைலோகாச்சாரியாருடைய திருநக்ஷத்திரம் இல்லையா, அந்த மாதிரி சிரவணத்துக்கு சிரவணம் அங்க போய் அமர்ந்துட்டு ஸ்ரீவச்சன பூஷண பாராயணங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ நடக்கிறது. அவ்வளவு ஒரு வைபவமான ஒரு இடம். சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் திருநாள் அலங்கரிச்ச இடம் அந்த ஜோதிஷ்குட்டி அப்படிங்கிறது தெரிய வருது. இப்படி இந்த சுல்தானியர்கள் படையெடுப்போட கிளம்பி திருப்பி தெற்கு தேசம் வரார்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டதுனால, ஸ்ரீரங்கத்துல இருந்து அந்த நியூஸ் அந்த ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா, அதனால அந்த ஒத்தரையும் கூட சேர்த்துண்டு அந்த 60 பேர் அப்படியே செட்டா கிளம்புறா. மறுபடியும் பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு எப்படியாவது மதுரையில இருந்து வெளியில போயிடணும், இன்னும் எங்கேயாவது போயிடலாம் நம்ம அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல கிளம்பி போறார்கள். அப்படி கிளம்பி கோயம்புத்தூர் சமீபம் அப்படியே போயாச்சு. அந்த நேரம் பார்த்து நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, ஹொய்சல மன்னர்கள் அப்படின்னு கர்நாடக பிரதேசத்தை ஆண்டவர்கள், அவர்கள் என்ன நினைச்சுட்டாரு, எதுக்காக அவன் கப்பம் கட்டினான் அப்படின்னாக்கா, நம்ம ராஜ்யத்தை நம்ம மீட்டுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கப்பம் கட்டிட்டான். ஆனா இவர்களுடைய அராஜகத்தை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பெரிய க்ஷத்ரியன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம க்ஷத்ரியன் அப்படின்னாக்கா நம்ம யுத்தம் பண்ணி நம்ம நியாயமா ஜெயிச்சு நம்ம பிரதேசங்களை நம்ம தானே காப்பாத்தணும் அப்படிங்கிற ரோஷம் வந்துடுத்தோம் அந்த ராஜாவுக்கு, வீரவல்லாளன். அதனால அந்த ராஜா என்ன பண்ணினான் அப்படின்னாக்கா, அந்த எதிர்த்தரப்புல 1,00,000 படம் இருக்கா, நான் 1,25,000 பேரை கூட்டின்னு வரேன்டா அப்படின்னு 1,25,000 பேர் படையை திரட்டிண்டு அந்த ஹொய்சல மன்னர் தலைமையில அத்தனை படையும் வந்து மதுரை பக்கம் இறங்கிடுத்து. சுல்தானியர்களும் மதுரை பக்கம் வந்து இறங்கிட்டார்கள். இப்போ ஒரு யுத்தம் நடக்க போறது இங்க. ஆச்சு இப்படி நாட்கள் ஆறுது யுத்தம் நடக்கிறது. 2 சைடுலயும் சமமா சரிவுங்கிறது இருக்கு, ஆள்பலம் குறையிறது 2 பக்கமும். ஆனா என்ன இருந்தாலும் 25,000 பேர் எக்ஸ்ட்ராவா இவர் கூட்டின்னு வந்திருக்காரு இல்லையா, அதனால கொஞ்சம் இவர் இந்த ஹொய்சல மன்னரனுடைய கை ஓங்கியேதான் இருக்கு. அப்ப இந்த நம்பெருமாளோட வந்து இந்த கோஷ்டி எல்லாம் இருக்கா இல்லையா, இவாளுக்கெல்லாம் ஒரு தைரியம், சரி எப்படி இந்த ஹொய்சல மன்னர் ஜெயிச்சுடுவார், அப்படி அவர் ஜெயிச்சுட்டாருனாக்கா நம்ம திருப்பி ஸ்ரீரங்கத்தோட போய் இருக்கலாமே அப்படின்னு கோயம்புத்தூர் சமீபமே இருந்துட்டு இருக்கா இவாள்லாம். ஆனா என்ன ஆறுது அப்படின்னாக்கா, இவர்கள் சூழ்ச்சியை தவிர வேற ஒண்ணுமே அறியாதவர்கள் இந்த அந்நியர்கள். அதனால ராத்திரி வேலை எல்லாரும் விசிராந்தி எடுத்துன்னு படுத்துன்னு இருக்கும் பொழுது, டென்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி டென்ட் போட்டுன்னு எல்லாரும் படுத்துன்னு இருக்கா. அத்தனை டென்ட்டையும் வந்து கொளுத்திட்டான். படுத்தும் தூங்கின்னு இருக்கிறவன் தலையெல்லாம் அறுத்தான். இப்படியே பண்ணி பண்ணி அடுத்த நாள் பார்த்தா ஹொய்சல ராஜ்யத்துல இருந்து படையெடுத்துன்னு வந்தவன்ல அந்த ராஜா மட்டும்தான் மீதி, இன்னொரு 4-5 பேர் மீதி, அவ்வளவுதான். இப்படிதான் தந்திரமா தான் எல்லாம் பண்ணுவான் அவன்லாம். அதுக்கப்புறமா நம்பெருமாளோட வந்து அந்த 60 பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒருத்தர் சொல்ற, கேரள பிரதேசத்துல ராஜா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார், மேலும் கேரளா அப்படிங்கிறது இந்த பீச் சமயம், அந்த சமீபத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் எப்படியாவது நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா, இவர்களுக்கு தண்ணி எல்லாம் ஆகாது, குளிக்கவே மாட்டான், தண்ணி எல்லாம் ஆகாது இவனுக்கு. அதனால பீச் பக்கம் அங்க கேரளாவுல பேக் வாட்டர்ஸ் தான் நிறைய இருக்கும். அதனால இவனுக்கெல்லாம் அது சரி லாய்க்கப்படாது. அதனால நம்ம பெருமாளை கொண்டு போய் கேரளாவுல வச்சுக்கிறது தான் உச்சிதம்னு தோன்றது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அத்தனை பேரும் கிளம்பி நம்பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு கேரள பிரதேசத்துல கோழிக்கோடு அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த கோழிக்கோட்டுல ஒரு இடத்துல போய் தஞ்சம் புகுந்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த 60 பேரும் சும்மா இருக்க மாட்டா. என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, பெருமாளோட 55 பேர் இருப்பா. ஒரு 5 பேர் என்ன பண்ணுவான்னாக்கா, ஒரு திசையிலயும் போய் ஏதாவது மிலேச்ச கொடி தெரியறதா, எங்கேயாவது யுத்தம் வந்திருக்கா அப்படின்னு ஒரு 10-15 கிலோமீட்டர் சமீபத்துல போய் அந்த ரேடியஸ்ல போய் பார்த்துட்டு டெய்லி வந்து அப்டேட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு 5 பேர்னா நாளைக்கு வேற 5 பேர், இப்படி அவளே ஒரு டேர்ன் போட்டுண்டு சுமார் 1 வருஷ காலம் நம்பெருமாளை நிம்மதியா ஒரு இடத்துல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. அதான் கோழிக்கோடு. சரி, நம்பெருமாள் மட்டும்தான் அங்க இருந்தாரா அப்படின்னா இல்ல. எப்ப இருக்க தென் தமிழகம் ஃபுல்லா இவன் ஆக்கிரமிச்சுட்டானோ எல்லா திவ்யதேசத்துல இருந்தும் பெருமாள் கிளம்பியாச்சு. பெருமாளே திவ்யதேசத்துல இருந்து கிளம்பிட்டார் அப்படின்னதும், பெருமாளுடைய அடியவர்கள் தானே இந்த சிவன் பார்வதி வாழலாம், எல்லாம் அவாவா கிளம்பியாச்சு. சிவன் பார்வதி எல்லாம் கிளம்பியாச்சு அப்படின்னதும் அந்தந்த ஊர்ல இருந்த பிள்ளையார் முருகன் காளி கிளி எல்லாம் கிளம்பியாச்சு. இவா எல்லாருமே கிளம்பியாச்சு அப்படின்னதும் அந்த கிராம தேவத்தைன்னு இருக்கும் இல்லையா, அந்த கிராம தேவப்பிடாரி அது இதெல்லாம் எல்லாம் கிளம்பி எல்லாம் கேரளாவுக்கு வந்துடுத்து. அத்தனையும் இப்ப கேரளால உட்காந்துருக்கு. கிராம தேவதையில இருந்து ஆரம்பிச்சு ஊர்காவல் தெய்வம் ஆரம்பிச்சு எல்லாம் ஆரம்பிச்சு திவதேசத்து பெருமாள் பரியந்தம் எல்லாம் கேரளாவில வந்து உட்காந்துருக்கு இப்போ.
அப்ப அந்த சமயத்துலதான் ஒன் ஃபைன் மார்னிங் கோழிக்கோடுக்கு ஆழ்வார் திருநகரில இருந்து சுவாமி நம்மாழ்வார எழுந்துருளை பண்ணிட்டு ஒரு கோஷ்டி வரா. சொல்லும் பொழுதே புல்லரிக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம். ஏன் அப்படின்னா, இப்ப அடியன் சொல்லிட்டு இருக்கிற இந்த 700-800 வருஷத்துக்கு கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் வருஷா வருஷம் அத்தியனோத்சவத்துக்கு ஆழ்வார் திருநகரில இருந்து தான் நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தார். அது ஒரு பிளாஷ்பேக். இப்ப இந்த சரித்திரத்திலேயே ஒரு பிளாஷ்பேக் இது. ஆழ்வார் திருநகரில இருந்து தான் அத்தியனோத்சவத்துக்கு நம்மாழ்வார் இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டு போவார். ஆனா ஏதோ ஒரு வருஷம் என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்கா, பெரிய வெள்ளம், தாமிரபரணிலயும் வெள்ளம் வந்துடுத்து, காவேரியிலயும் வெள்ளம் வந்துடுத்து. அதனால நம்மாழ்வாரால வெளியில வர முடியல. ஆனா அத்தியனோத்சவம் நம்மாழ்வாரை வச்சு நடத்தி ஆகணும் இல்லையா? அதனால ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அடியவர்கள்லாம் என்ன பிளான் பண்ணிட்டான்னாக்கா, நம்ம இங்க ஒரு நம்மாழ்வாரை பண்ணி சன்னதியோட நம்ம சன்னதி நம்மாழ்வார்னு எழுந்தருளி இருக்கட்டும். அது வரைக்கும் சன்னதியில நம்மாழ்வார் கிடையாது, ஆழ்வார் திருநகரில இருந்து தான் வந்துட்டு போயிட்டு இருப்பார். சன்னதி நம்மாழ்வார்னு நம்மளே ஒண்ணு ஏழை பண்ணிக்கலாமே அப்படின்னு ஏழை பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறத்துல இருந்து நம்மாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வரதே இல்லை. ஏன்னா சன்னதி நம்மாழ்வார்னு ஒருத்தர் ஆயாச்சுன்னாக்கா இனிமே என்னத்துக்கு கிளம்புவானேன்ட்டு அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் கழிச்சு கோழிக்கோடுல நம்மாழ்வாரும் நம்பெருமாளும் மீட் பண்ணிக்கிறான். அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் அங்க இருந்து அந்த பெரியோர்கள்லாம் சொல்றார்கள், 70 வருஷம் முன்னாடி நாங்க பார்த்த காட்சி இப்ப இந்த அந்நிய படையெடுப்புல நம்ம இங்க கோழிக்கோட்டுல வந்து நம்பெருமாளையும் நம்மாழ்வாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கோமே அப்படின்னு நினைச்சுட்டு அவ்வளவு சந்தோஷம். அதனால அங்க இருந்து அந்த ஒரு வருஷம் முழுக்க நித்தியோத்சவ, பக்ஷோத்சவ, மாசோத்சவ, பிரம்மோத்சவங்கள்லாம் நம்மாழ்வாரை வச்சுட்டு சூப்பரா நடத்தின்ட்டா ஸ்ரீரங்கத்து கோஷ்டி. அவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும். அப்பா ஏதோ பரவாயில்ல, ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்க முடியலையேன்னு ஒரு பக்கம் குறை இருந்தாலும் இங்க நம்மாழ்வார் வந்து சேர்ந்தது பெரிய உத்வேகமா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு சந்தோஷத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கார்கள். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சமயம் இவர்களால ஒரு வருஷமா கோஷ்டி புறப்பாடு அப்படி இப்படின்லாம் பண்ணி தெரிஞ்சு போயிடுது லோகத்துக்கு, இங்க நம்மாழ்வார் இருக்கார், இங்க நம்பெருமாள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்படி தெரிஞ்சு போயிட்டதுனால என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, அந்த அந்நிய படையெடுப்பு சுத்திண்டு வருது. இந்த டெய்லி ஒரு 5 பேர் போய் அப்டேட் பண்ணிட்டு வருவா இல்லையா, அந்த 5 பேர் பாக்கறச்சு ஐயோ ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ இந்த கொடி தெரியறதேடா அப்படின்னு பார்த்துட்டு ஓடி வராரு. இந்த ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இப்படி இருக்கு, நம்ம மறுபடியும் பெருமாளையும் ஆழ்வாரையும் எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் எடுத்துன்னு திருப்பி எங்கேயாவது தான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போறார்கள். ஏற்கனவே சொல்லிட்டோம், கேரள பிரதேசங்கள்ல எல்லாம் முழுக்க பேக் வாட்டர்ஸ் தான் அப்படின்னு. அதுல ஒரு பேக் வாட்டர்ல குதிச்சு 2 ஓடம் பண்ணிட்டார்கள். அதுல ஒரு ஓடத்துல நம்பெருமாளையும் இன்னொரு ஓடத்துல நம்மாழ்வாரையும் ஏழை பண்ணிட்டு கிளம்பினார்கள். அப்படி கிளம்பி போக 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 ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, நம்மாழ்வார் ஏழை பண்ணிட்டு வந்த அந்த ஓடம் ஜலத்துல கவிழ்ந்து போயிடுது. எங்கேயோ அந்த இடத்துல ஒரு சுழல் மாதிரி ஏதோ ஒண்ணு வந்திருக்கும் போல இருக்கு. அதுல நம்மாழ்வாரனுடைய ஓடம் கவிழ்ந்து போயிடுது. நம்மாழ்வார் ஜலவாசம் பண்ணின்னு உட்காந்துட்டாரு உள்ள. இப்ப நம்பெருமாள் கோஷ்டிக்கு பெருமாளை காப்பாத்தி ஆகணும், ஓடியே ஆகணும். நம்மாழ்வார் கோஷ்டிக்கு நம்மாழ்வாரை காப்பாத்தி ஆகணும். அதனால ஒரு வருஷமா சேர்ந்து இருந்தவர்கள் இப்ப இந்த க்ஷணத்துல பிரிஞ்சார்கள். அப்படி பிரிஞ்சு நம்பெருமாள் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, கேரள பிரதேசத்திலிருந்து அப்படியே இந்த மைசூர் பக்கம் போயிட்டார். நம்மாழ்வார எழுந்தருளை பண்ணின்னு வந்த அந்த கோஷ்டி என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்கா, ஜலத்துல டைவ் அடிச்சு நம்மாழ்வார் எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்க முடியல முதல்ல. அப்புறமா நம்மாழ்வார் அணிஞ்சுட்டு இருந்த சாமந்தி மாலை மேல மிதந்துட்டு வந்தது. அப்ப இந்த இடத்துலதான் நம்மாழ்வார் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு உள்ள அந்த இடத்துல டைவ் அடிச்சு உள்ள போய் நம்மாழ்வார் திருமேனியை எடுத்துட்டு வந்து மேல சேர்ந்து கரை ஒதுங்குறதுக்குள்ளயும் இந்த மிலேச்ச படையெடுப்பு அக்கறைக்கு வந்துடுத்து. அதனால இவர்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல நம்மாழ்வார் கோஷ்டினருக்கு. அதனால அந்த கோழிக்கோடு பின்பக்கமாகவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் கோழி அந்த இப்ப எந்த இடத்துல தங்கியிருந்தார்களோ அங்கிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துலயே ஒரு நல்ல ஒரு டீப்பான ஒரு காடு. அது வரைக்கும் தப 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 தபான்னு ஓடிட்டு போயிட்டார்கள் நம்மாழ்வார் எடுத்துட்டு போய் நம்மாழ்வாரனுடைய திருமேனிய ஒரு பெரிய அந்த காடு அப்படின்னா செடி கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய கொடியில கட்டி ஒரு ஆழமான ஒரு குகை பள்ளத்தாக்காவும் இருக்கு குகையாவும் இருக்கு. அந்த பள்ளத்தாக்குல போய் இறக்கிட்டார்கள் நம்மாழ்வாருடைய திருமேனிய. இறக்கி அதுக்கப்புறம் அவாவா ஒருத்தருக்கு விட பெத்துண்டு, ஏன்னா எல்லாருக்கும் உயிரையும் காப்பாத்திண்டாகணும். அதனால ஒருத்தர் ஒரு திசையை நோக்கி ஓடிட்டார்கள்.
அப்ப சுவாமி நம்மாழ்வாரனுடைய திருமேனி ரொம்ப வருஷமா அந்த பள்ளத்தாக்குலயே தான் இருந்தது. அது எப்படி மீட்டெடுத்தாங்கிறது இந்த இந்த ஸ்பீச்லயே அடியன் கடைசியில சொல்றேன். இப்படி நம்மாழ்வாரும் நம்பெருமாளும் ஒரு வருஷ காலமா ஒன்னா சேர்ந்தே இருந்தா இல்லையா, அந்த இடத்த கூட அடியன் தேடிட்டு போனேன். ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் அடியன் எப்படி போனேங்கிறத சொல்லிட்டு ஃபர்தரா போறேன். இதுக்கும் அடியனுக்கு உதவி பண்ணினது அரங்கராஜன் சுவாமி தான். அவர் தான் குறிப்பெல்லாம் கொடுத்தார். கோழிக்கோடுல இந்த இடத்துக்கு போனா பார்க்கலாம், நீ இந்த இடத்துல தேடிப்பாரு, ஏன்னா சுவாமிக்கும் தெரியல, தேடிப்பாரு அப்படின்னு அடியன்ட்ட சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்ல, அடியன் இந்த திருவரங்கன் உலா அப்படிங்கிற ஒரு அந்த சரித்திரமும் அடியன் படிச்சிருக்கேன். அந்த திருவரங்கன் உலா மேல அவ்வளவு ஒரு கிரேஸ் அடியனுக்கு. மொத்தம் 4 பாகம் இருக்கு. அதுல அந்த 4வது பாகம் முடிச்ச உடனே திருப்பி முதல் பாகம் அனுப்பேன். திருப்பி 4வது பாகம் முடிச்ச உடனே அப்படியே செயினா படிச்சுட்டே வந்தேன். அந்த டைலாக் மனப்பாடம் திருவரங்கன் உலா. அதனால அடியனுக்கு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அந்த ஆத்தரையே அடியன் சந்திக்கணும்னு ஆசைய சொன்னேன். எங்க அப்பா அம்மா அழிச்சுட்டு போனான். வேணுகோபாலன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல புஷ்பா தங்கதுரை அவர் பண்ணினதுதான் அது. இங்கதான் KK நகர்ல இருந்தார். அவர்கிட்ட அடியன் அழிச்சுட்டு போறச்சு. அவர்கிட்டயும் அடியன் குறிப்பெல்லாம் கேட்டுட்டேன். இந்த குறிப்பெல்லாம் எனக்கு சொல்லுங்க, கோழிக்கோடுல எங்க இருந்தா சொல்லுங்க. அதெல்லாம் கேட்ட பொழுது அவரும் ஒரு சில குறிப்புகள்லாம் சொன்னார். அரங்கராஜன் சுவாமியும் சில குறிப்புகள்லாம் சொன்னார். அதையெல்லாம் வச்சுண்டு அடியன் 2015 கோழிக்கோடுக்கு போனேன். கோழிக்கோடுக்கு போய் ஒரு 3 நாள் அங்க தங்கியிருந்தோம். அடியனுடைய அம்மாவும். அப்படி தங்கின்னு இருக்கச்சே ஒரு 3-4 பாசிபிள் எங்களுக்குன்னு பார்த்து ஒரு தமிழ்காரன் ஆட்டக்காரன் கிடைச்சான். அதனால அந்த அவனுக்கு மலையாளமும் தெரியும். அதனால அவன்கிட்ட நாங்க தமிழ்ல பேசி அவனை இங்க விசாரிக்கிறதெல்லாம் மலையாளத்துல அவனை விசாரிக்க சொல்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு போனோம். அப்படி போறச்சே அவன் சொன்னான், நீங்க சொல்ற இந்த 3-4 இடத்துல ஒரு இடம் பார்த்தசாரதி கோவில் அப்படின்னா. நமக்கு நம்மள ஊரோ திருவல்லிக்கேணி, பார்த்தசாரதி முதல்ல பார்த்தசாரதி கோயிலுக்கு போயா நீ, அதுக்கப்புறம் மிச்ச கோயிலுக்கெல்லாம் போலாம் அப்படின்ட்டு முதல்ல அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு தான் போனோம். அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் அங்க இருக்க அங்கெல்லாம் அந்த நம்பூதிரிகள் அவள்லாம் தானே இருப்பா, பட்டர்களா. அவள்கிட்ட போய் கேட்ட பொழுது, பெருமாளா 14வது நூற்றாண்டா இங்கேயா அப்படின்னு கேள்வியா எங்கள்கிட்டயே திருப்பி கேள்வி கேட்டான். சரி, அவருக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கோயில பிரதட்சணமா வரலாம், நமக்கு ஏதாவது குறிப்பு கிடைக்கிறதா பாக்கலாம் அப்படின்ட்டு அந்த கோயில சுத்த ஆரம்பிச்சோம். அப்படி சுத்த ஆரம்பிக்கிறச்சே அந்த கேரள பிரதேசத்துல எல்லாம் ஸ்ரீவேலி அப்படின்னு ஒண்ணு பண்ணுவா. பெருமாள் அந்த சின்னதா உற்சவர் எடுத்துட்டு அப்படியே அந்த கோவில சுத்தி சுத்தி வருவா. அப்படி இந்த ஸ்ரீவேலி பண்றச்சே குறுக்க வேற யாரும் நடக்க கூடாது, அந்த ஸ்ரீவேலியில போறவா மட்டும்தான் போகலாம். அப்ப எங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ, ஸ்ரீவேலி வருது அப்படின்னா. அப்படி இந்த ஸ்ரீவேலி வருது அப்படிங்கிறச்சே நாங்க ஒதுங்கி நிக்கிறச்சே ஸ்ரீவேலி முடிஞ்சுடுத்து. அப்புறம் அடி என்னுடைய அம்மா சொன்னா, சரி வா கிளம்பலாம் அப்படின்னு. இல்ல வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் இருமானே அடியன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன விட்டுட்டா, ஒன்னும் என்கிட்ட கேட்கல. எனக்கு இது எங்கேயோ நான் கேட்டிருக்கேன், இந்த இடம் எனக்கு ஏதோ எனக்கு சொல்றது இந்த இடம் அப்படின்னு அடியே நாங்க நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தேன். பார்த்தா அன்னைக்கு புஷ்பா தங்கதுரை அடியனுடைய 14 வயசுல என்ன குறிப்பு சொன்னாரோ அந்த குறிப்பு அப்படியே அங்க இருந்தது. அவர் என்ன குறிப்பு சொன்னார் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய அரசமரம், அந்த அரசமரத்துக்கு அடியில தான் நம்பெருமாள் இருந்தார். அதுக்கு வலது பக்கமே ஒரு 4 கால் மண்டபம். ஏன்னா ஒரு உற்சவம் அப்படின்னு நடக்கிறதுனாக்கா ஒரு மண்டபம் ஏற்படுத்தி தானே உற்சவம் பண்ணணும். மண்டபத்துல பெருமாளையும் ஆழ்வாரையும் ஏழை பண்ணிட்டு தானே உற்சவம் பண்ணணும். அதனால ஸ்ரீரங்கத்து கோஷ்டி என்ன பண்ணினா அப்படின்னாக்கா, அந்த அரசமரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு 4 கால் மண்டபம் ஒண்ணு ஏற்படுத்தினா அப்படிங்கறத அவர் சொன்னார். பார்த்தா எக்ஸாக்டா அங்க ஒரு அரசமரம், அந்த அரசமரத்துக்கு வலது பக்கம் ஒரு 4 கால் மண்டபம் இருந்தது. எனக்கு என்னவோ மனசுல புலப்பட்டுடுது, இந்த இடம் தான் போல இருக்கு, இங்கதான் நம்மாழ்வார் நம்பெருமாளும் ஒரு வருஷம் இருந்தா போல இருக்கு அப்படின்னு புலப்பட்டு வெளியில வரோம். சரி, அங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு யார்கிட்டயாவது பெரியவாழ்கிட்ட இல்ல ஆராய்ச்சியாளர்கள் யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு வெளியில வரோம். அப்படி வெளியில பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல்ல ஆர்ச் ஒண்ணு இருந்தது. அந்த ஆர்ச் தாண்டிதான் உள்ள வந்தோம் நாங்க கோயிலுக்கு வர அவசரத்துல அந்த ஆர்ச் அடியன் பாக்கல. வெளியில வரைச்சே அந்த தோரணத்தை பார்த்துட்டேன், ஆர்ச்சை பார்த்துட்டேன். அங்க ஒரு கல்வெட்டு வேற இருந்தது. அந்த கல்வெட்டை படி அப்படின்னு அந்த ஆட்டோக்காரன்ட்ட சொல்லி அந்த ஆள் அதை மலையாளத்துல படிச்சு எங்களுக்கு அதை தமிழ்லயும் சொல்றச்சே கன்ஃபார்ம் இதுதான் தமிழகத்துல இருந்து இங்க பல அர்ச்சா திருமேனிகள் வந்ததாகவும், அந்த அர்ச்சா திருமேனில இருந்து பல அர்ச்சா திருமேனிகள் இங்க கேரள பிரதேசத்திலேயே தங்கெடுத்து ஒரு சிலதெல்லாம் வெளியில போயிடுச்சு அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருந்தது. அந்த கல்வெட்டையும் போட்டோ எடுத்துட்டு அந்த ஆட்டோல இருந்து ஒரு 100 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம்.
அந்த ஆட்டோக்காரனே காமிச்சான், இந்த இடத்துல ஒரு சிவா விஷ்ணு கோவில் இருக்கு, நீங்க இங்க இறங்கி கண்டிப்பா போய் பார்க்கணும். அப்படிங்கும் பொழுது சிவன் கோயிலுக்கெல்லாம் அடியன் போறது இல்லையே அப்படிங்கிற மனசுல வச்சுட்டேன். இல்ல தனித்தனி சன்னதியா தான் இருக்கும், நீங்க போய் பாருங்கோ அப்படின்னு அவன். சரின்ட்டு அடியன் அங்க போய் பார்த்தாக்கா அங்கேயும் ஒரு கல்வெட்டு. சுல்தானியர்கள் இந்த இடத்துல சிவா விஷ்ணு கோவில பின்னப்படுத்தியிருக்கா. நம்பெருமாளை தேடிட்டு வந்த கோஷ்டி இது கோவில் ஒழுகலையும் இல்ல, திருவரங்கநூலாலையும் இல்ல. ஆனா அங்க போன பொழுது அடியன் பார்த்தது இது. அப்ப நம்பெருமாளையும் நம்மாழ்வாரையும் தேடிட்டு வந்து அவ கிடைக்காததுனால அங்க இருந்து இந்த சிவா விஷ்ணு கோவில பின்னப்படுத்தியிருக்கார்கள். இப்ப அங்க போனோம்னாக்கா விஷ்ணுக்கு தலை இருக்காது, சிவனுக்கு உடம்பு இருக்காது. எங்களுடைய கோழத்தனத்தினுடைய அடையாளம் இது அப்படின்னு இன்னமும் கேரளக்காரர்கள் அதை அப்படியே பாதுகாத்துன்னு வரா அந்த கோவில. நான் இத பார்த்தாவது எங்களுக்கு ரோஷம் வரட்டும் அப்படின்ட்டு கோழிக்கோடுக்காரா அதை பாதுகாத்துட்டு வரான். சரி, எதுக்கு இப்ப இத்தனையும் சொன்னோம் அப்படின்னாக்கா, இந்த இடங்கள் எங்கெங்க இருக்குங்கிறது ஒரு சில பேருக்கு போகணும்னு ஆசை இருந்தா போலாம் இல்லையோ, அதனாலதான் அடி எனக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கோழிக்கோடுல ஒரு சின்ன பார்த்தசாரதி கோவில் இருக்கு. அந்த பார்த்தசாரதி கோவில்ல தான் நம்மாழ்வாரும் நம்பெருமாளும் ஒரு வருஷ காலம் இருந்தா அப்படிங்கிறதுக்கு கல்வெட்டோட ப்ரூஃப் இருக்கு நமக்கு. இப்படி இந்த பேக் வாட்டர்ஸ்ல நம்மாழ்வாரை காப்பாத்திண்டு ஒரு குகையில பள்ளத்தாக்குல போய் இறக்கிட்டார்கள் நம்மாழ்வார் கோஷ்டி. கோஷ்டியினர் பிரிஞ்சாச்சு, ஒவ்வொருத்தர் அவாவா உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு போயாச்சு. நம்பெருமாளோட வந்த கோஷ்டியில 60 பேர் கிளம்பினா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 60 அப்படிங்கிறது பல பேர் வயசானவர்கள், பல பேர் பிள்ளைலோக்காச்சாரியாரே போயிட்டா இனிமே நான் என்னத்துக்கு அப்படின்னு பிள்ளைலோக்காச்சாரியாருடைய பிரதான சிஷ்யர்கள்லாம் ஒரு சில பேர் நான் தியானத்துல போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கிளம்பிட்டார்கள். இப்படி எல்லாம் ஒரு சில பேர் குறைஞ்சாச்சு. இப்ப நம்பெருமாளோட வந்த கோஷ்டி அப்படிங்கிறது பார்த்தேன்னா ஒரு 20-30க்குள்ளன்னு குறைஞ்சாச்சு. 60 பேர் கிளம்பினது 20-30ன்னு ஆயாச்சு. எல்லாம் மைசூர் போகலாம் அப்படிங்கிற அந்த ஸ்திதியில மைசூர் போற வழியில ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இது 3 சங்கமா ஆற இடம் தேரேக்கனாம்பி அப்படின்னு இன்னைக்கு பேர். அன்னைக்கு தேதியில அந்த ஊருக்கு திருக்கணாம்பி அப்படின்னு பேர். அந்த திருக்கணாம்பி அப்படிங்கிற ஊர்ல ஒரு தேவபிரான் சன்னதி இருக்கு. அந்த தேவாதிராஜன் சன்னதியில சில காலம் நம்பெருமாள் எழுந்தருள் இருந்தார் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு ப்ரூஃப் இருக்கு. அந்த இடத்துல நம்பெருமாள் எழுந்தருள் இருந்து இது அந்நிய படையெடுப்பு அங்கேயும் தேடிட்டு வந்துடுத்து அப்படிங்கிறச்சே இப்ப எங்கதான் போலாம், எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்பெருமாளை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு பாக்கறச்சே சரி சந்திரகிரி காட்டுக்கு போயிடலாம். சந்திரகிரி காட்டுக்குள்ள எல்லாம் அவன் வருவானான்னு தெரியல, நம்ம எப்படியாவது சந்திரகிரி காட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் பெருமாளை சேஃபா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்பெருமாள் கோஷினர் டிசைட் பண்ணி, அதுக்குள்ளயும் காட்டுக்கெல்லாம் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் விலகிட சந்திரகிரி காட்டுக்குள்ள 5 பேர் மட்டும் போறான். நம்பெருமாளோட 60 பேர் கிளம்பி இப்ப 5 வந்து நிக்கிறது அந்த நம்பெருமாளை அந்த தேரேக்கனாம்பில இருந்து எழுந்தருளை பண்ணிட்டு நேர சந்திரகிரி காட்டுக்குள்ள போயாச்சு. சந்திரகிரி காட்டுக்கு நம்பெருமாளை எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு யாருக்கும் தெரியாது. 18 வருஷம் ஓடி போயிடுது. அந்நிய படையெடுப்பு ஆரம்பிச்சு இப்படி அங்க இங்க இப்படி தேடி ஓடி எல்லாம் பண்ணியே அது ஒரு 5-6 வருஷம். அதுக்கப்புறம் கோழிக்கோடுல ஒரு வருஷம். அதுக்கப்புறம் 18 வருஷம் ஓடி போயிடுத்து. நம்பெருமாள் ஒருத்தர் இருந்தாருன்னே யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த தலைமுறையினருக்கு எல்லாருக்கும் ஒரு பயம். ஏன்னா ஒரு ஆத்துல விளக்கேத்துறதா, யாருடைய ஆத்துலயாவது விளக்கேத்தி இருந்தா அப்படின்னா அந்த ஆத்த கொளுத்துவான். எங்கேயாவது ஒரு சின்னதா கோவில்ல ஒரு கோஷ்டி ஒரு பாசுரம் சொல்றது அப்படின்னா அவன் ஆத்துக்குள்ள அவனை யாராவது ஒருத்தர் வந்து பாசுரம் சொல்லிட்டு இருந்தாருன்னா கூட அவ ஆத்த கொளுத்துவான். அவ ஆத்துல இருக்கிற பொம்மநாட்டிகளெல்லாம் தன்னுடைய காமத்துக்கு இரையாக்கிப்பான். இப்படியே இருந்தது. அதனால பெரும்பாலான ஸ்திரீகள் அவ ஆத்துக்குள்ளேயே ஜெயில்வாசம் மாதிரி அப்படி ஒரு ஸ்திதியில தான் இருந்தார்கள். பொம்மநாட்டிகளுக்கு வெளியிலேயே வர முடியல. இந்த மிலேச்ச படையெடுப்புக்கு முன்னாடி வரைக்கும் பொம்மநாட்டிகள் எப்படி இருந்தாலோ அதுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டா போயிடுத்து படையெடுப்பும் பொழுது. அதையே பார்த்து 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 ஒரு தலைமுறை வளர்ந்துடுத்து. அந்த படையெடுப்பும் பொழுது 4-5 வயசா இருந்த ஒரு குழந்தை இல்ல அந்த படையெடுப்பு சமயத்துல ஏதோ 1-2 குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தலைமுறையினர் பொம்மநாட்டிகள் அடிமையா தான் இருக்கணும், பொம்மநாட்டிகள் ஆத்த விட்டு வெளியில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துதான் இன்னி வரைக்கும் பொம்மநாட்டிகள் சஃபர் பண்ணிட்டு இருக்கான். இது நம்மளுடைய சித்தாந்தமே கிடையாது, இது அவர்களுடைய மைண்ட் செட். மிலேச்ச படையெடுப்புல வந்தவர்களுடைய மைண்ட் செட்டு தான் பொம்மநாட்டிகளை ஆத்தோட அடக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. நம்ம சம்பிரதாயத்துல யாருமே அப்படி சொல்லல. அவளுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அவ வெளியில போய் வேலை பார்க்கலான்னு தான் சொல்லியிருக்கு.
ஜனக மகாராஜா அவனுடைய சபையில கார்கி அப்படின்னு ஒரு பொம்மநாட்டி தான் அவை தலைவி, போயட். அந்த மாதிரி ஞானம் பொருந்தின ஒரு சமூகமாக நம்ம பெண் சமூகம் இருந்த பொழுது, இந்த படையெடுப்புல பார்த்துட்ட ஒரு சில தலைமுறையில ஒரு ஒரு காலகட்டத்துல இருந்து அந்த ஒரு தலைமுறையினர் மட்டும் அடக்கி ஆளுதல் தான் ஆண்மை அப்படின்னு நினைச்சுட்டார்கள். அதனால பொம்மநாட்டிகளை அடக்கி ஆள ஆரம்பிச்சு அது நம்ம ஜீன்ல பதிஞ்சு போய் இன்னைய தேதி வரைக்கும் அடக்கி ஆண்டுறதுதான் ஆண்மை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அது நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்துல அப்படி கிடையவே கிடையாது. மிலேச்ச தர்மத்துலதான் அப்படி. அவர்களுடைய மைண்ட் செட்ல தான் இப்ப பெரும்பான்மையான ஆண்கள் இருந்துன்னு இருக்கா. சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். இப்படி 18 வருஷம் ஆயிடுத்து. 18 வருஷமா நம்பெருமாள் எங்க, நம்பெருமாள்னு ஒருத்தர் இருந்தார், இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ரீரங்கத்துல அந்த 150 பேர் ஒரு செட்டுல இருந்தா அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு வந்தார் பிள்ளைலோகாச்சாரியார் கிட்ட அப்படின்னு. அவருக்கு ஒரு பையன். அந்த அம்மா என்ன பண்ணினா அப்படின்னாக்கா, பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி 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 வளர்க்குறான். நம்பெருமாளை காப்பாத்துறது, நம்பெருமாள் எங்க இருக்காருன்னு தேடி போகிறது, இது மட்டும் இதுக்காகத்தான் நீ பிறந்திருக்க, நீ பிறந்ததனுடைய லட்சியமே இதுவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி 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 அந்த பையனை வளர்த்து, அந்த பையன் இப்ப 18 வயசு ஆயிடுத்து. அந்த பையனுக்கு அந்த பையனை வெளியில அனுப்பணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அனுப்புறா. அப்படி அனுப்பும் பொழுது அந்த பையனும் எங்கெங்கெல்லாமோ யார் யார்கிட்ட இல்லாமோ, அவன் கிளம்பி 2-3 வருஷம் ஆயிடுத்து. கிளம்பி 2-3 வருஷம் ஆகி எங்கெங்கெல்லாமோ யார் யார்கிட்ட எல்லாமோ கேட்டு கண்டுபிடிச்சுண்டு நம்பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு போனவர்கள் சந்திரகிரி காட்டுக்குள்ள போயிருக்கார்கள் அப்படிங்கறத 2-3 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிட்டான் அந்த பையன். அப்படி கண்டுபிடிச்சு சந்திரகிரி காட்டுக்குள்ள போனா அங்க ஒரு குறவர் கூட்டம். அந்த குறவர் கூட்டத்துக்கிட்ட இந்த மாதிரி எங்களுடைய சாமியை நாங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு. ஐயோ, நம்பெருமாளா, எங்க ஜாதி செஞ்சுலட்சுமியினுடைய ஆத்துக்காரர் அப்படின்றாளாம். ஏன்னா அகோபிலத்துல செஞ்சுலட்சுமி அப்படிங்கிற தாயார் இருக்கா பாவன நரசிம்மர்ல. அந்த செஞ்சுலட்சுமி தாயார் யார் அப்படின்னாக்கா, அந்த குறவ ஜாதியில அவதாரம் பண்ணினவோதான் நரசிம்மரை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு அந்த ஊர் சரித்திரம். நரசிம்மர் யாரே நம்முடைய நம்பெருமான்னு தானே சொல்றாரு ஆழ்வாரும். அதனால நம்பெருமாள் எங்களுடைய செஞ்சுலட்சுமியினுடைய ஆம்படையான் தானே, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அந்த ஒரு குறவ கூட்டத்தினுடைய ஹெல்ப்ல இந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னாக்கா, 20-22 வயசு இருக்கும் இப்ப அந்த பையனுக்கு. அந்த பையன் தேடி 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 பார்த்தாக்கா, ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிடலாம், அவ ராத்திரி பகலா சந்திரகிரி காடு முழுக்க அலசியாராஞ்சு தேடுறான், எங்கேயாவது ஒரு சின்ன குறிப்பாவது கிடைச்சுடாதா அப்படின்னு. அதுலயே ஒரு சில பேரும் சொல்றான், 18 வருஷம் முன்னாடி சந்திரகிரி காட்டுக்கு வந்தவ அந்த 5 பேருன்ற, அந்த 5 பேரு இப்பவும் சந்திரகிரி காட்டுலயேதான் இருப்பான்னு என்ன கேரண்டி அப்படின்னதும், முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்ப்போமே, நம்ம ட்ரை பண்ணலன்னு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனும் உற்சாகம் கொடுத்துட்டே போறான். ஒரு சாயந்தர பொழுதுல ஒரு இடத்துல தங்கியிருக்கார்கள். அப்படி தங்கியிருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல ஒரு சின்ன சொன்ன மாதிரி ஒண்ணு இருக்கு. அந்த சொனையில தாகசாந்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த பையன் போறான். அப்படி தாகசாந்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு போறச்சே அந்த சொனைக்கு அந்த எதிர்பக்கம் வினோதமான ஒரு மனுஷனை இவன் பாக்குறான். அந்த மனுஷன் காட்டுவாசியா இல்லைன்னா வேற யாராவதா என்ன எது ஒண்ணுமே தெரியல. ஆனா திருமண்காப்பு இருக்கு. திருமண்காப்போட ஒருத்தரா காட்டுவாசி, என்னது இது அப்படின்னு இந்த பையனுக்கு ஏதோ மனசுல ஒரு உத்வேகம் வந்துட சொனையில அப்படியே நீச்சல் அடிச்சுட்டு எதிர்பக்கம் போய் அவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு போறார். போக 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 அது பார்த்தா மனுஷன்னு நன்னா தெரியறது. 18 வருஷமா சவரம் பண்ணிக்கல, 18 வருஷமா க்ஷவரம் பண்ணி காத்தனால அப்படி ஆதிவாசி மாதிரி காட்டுவாசி மாதிரி இருக்காரு அவர். மூஞ்சி முழுக்க முடி, உடம்பு முழுக்க முடி. அப்படியே பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து ஓடி 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 போக ஒரு ஸ்டேஜில் என்ன எடுத்து, இவனோ வாலிபன் அவரோ வயசானவர், அவருடைய திருவடியை போய் டக்குன்னு பிடிச்சிட்டோம். பிடிச்சதும் அவர் எங்கேயோ பார்த்துட்டு ரங்கா ரங்கா அப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி சொன்னாராம். இவனுக்கு ஊர்ஜிதமே ஆயிடுச்சு, இவர்கிட்டதான் நம்பெருமாள் இருக்காரு அப்படின்னு. ஆனா அவருக்கு சித்த சுவாதீனம் போயிடுது, சித்த பிரம்ம பிடிச்சிருது அவருக்கு. அப்படி சித்த பிரம்ம பிடிச்சிட்டதுனால அவரால் பேச முடியல அப்படிங்கறத இவன் தெரிஞ்சுன்னுட்டான். உடனே இவரை ஒரு சேஃபான இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும். இவர் இப்ப வாயை திறந்தாதான் நம்பெருமாள் எங்கன்னே தெரியும். ஏன்னா இவர் ரங்கான்னு குழந்தை மாதிரி கூட்டுட்டார், அப்ப இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது.
அப்படி பாக்குறச்சே சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு 5 நாளா இவர்கிட்ட உட்காந்து இவன் பேச ட்ரை பண்ணி 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 ஒரு மாதிரி அவருடைய கான்பிடன்ஸை இவன் கெயின் பண்ணிட்டான் இந்த பையன். அப்படி கெயின் பண்ணிட்டதும் நம்பெருமாள் இருக்கிற அந்த குகைக்கு இவர் அழிச்சுட்டு போயிட்டார் அந்த பையனை. அந்த பையனை அழிச்சுட்டு போய் பார்த்தா 18 வருஷமா லோகம் பார்க்காத அந்த நம்பெருமாளை ஆதியன் சோதிய இந்த பையன் ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பார்த்து அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டான். இவரைதான் நம்பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இவரை சகலவித உபசாரத்தோட வெளியில எழுந்தருளை பண்ணிட்டு வரணும் அப்படின்னு இந்த பையன் டிசைட் பண்ணி, அப்ப அந்த சமயத்துல சந்திரகிரி பிரதேசம், திருப்பதி, திருமலை இதெல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கு. இப்பவுமே ஒன்னாதான் இருக்கு. சந்திரகிரி காட்டை தாண்டிதான் நம்ம போகணும், சந்திரகிரிக்குள்ளதான் போகணும் திருமலைக்கு எப்பவுமே. அப்ப அந்த திருமலை அந்த சமீபத்து ஆண்டு இருந்த அந்த ராஜா நாயக்க மன்னர்கள், அந்த நாயக்க மன்னருக்கு எழுதி போட அந்த நாயக மன்னர் சகலவித உபச்சாரங்களோட இந்த நம்பெருமாளை எழுந்தருளை பண்ணிட்டு வரார். எழுந்தருளை பண்ணிட்டு திருமலைக்கு கொண்டு போய் வச்சுன்னு விடுறார். திருமலையில இப்ப நம்பெருமாள் இப்ப திருமலையில இருக்கார். ஆனா என்னன்னாக்கா சம்பிரதாய ரீதியான மாறுதல்கள் உண்டு. திருமலை அப்படிங்கிறது வைகானசம், ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளோ பாஞ்சராத்திரம். அதனால அங்க நம்பெருமாளுக்கு தனியா ரங்கமண்டபம் அப்படின்னே ஒண்ணு கட்டி, அந்த ரங்கமண்டபம் இன்னைய தேதியிலயும் இருக்கு. திருமலையில நம்ம சேவிக்கலாம். துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள போச்சு இடது பக்கத்துல பாக்கலாம் நம்ம ரங்கமண்டபம் அப்படின்னே ஒண்ணு. ஆனா இப்ப இந்த 18 வருஷம் என்ன ஆச்சு? அந்த ஒரு கதை இருக்கே. 18 வருஷத்துல 5 பேர் போனா அப்படின்னா இப்ப பார்த்தா ஒருத்தர் தான் இருக்கார். அந்த மீதி 4 பேர் பின்ன என்ன ஆனா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டின் இந்த பையனுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. அப்பதான் வேற ஒரு பெரியவர் கிடைக்கிறார் இந்த பையனுக்கு. அந்த பெரியவர் பிளாஷ்பேக்க சொல்றாரு. 18 வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னு. இங்க இப்ப தாடி மீசையுமா ஒருத்தரை பார்த்தார் இல்லையா, அவர் பெயர் ஸ்ரீராமதாசர் அப்படின்னு. அவருடைய தகப்பனார் திருக்குறுகூர் தாசர். அந்த ஸ்ரீராமதாசனுடைய மாமா வில்லிபுத்தூர் தாசர் அப்படின்னு. இவா 3 பேர் கொடவர்கள் அப்படிங்கிற ஒரு செட்டு. அது என்ன கொடவர்கள் அப்படின்னாக்கா, சுவாமி எம்பெருமானார் ஏற்படுத்தினதுதான் ஸ்ரீரங்கத்துல 10 கொத்து அப்படின்னு. 10 கொத்துன்னு ஏன் ஏற்படுத்தினார் அப்படின்னாக்கா, கொத்துன்னா என்னன்னா ஒரு செட்டு, ஒரு குரூப். அப்ப அந்த 10 கொத்துல இவர்களும் ஒரு கொத்து. அப்ப இவாளுடைய குரூப் என்ன அப்படின்னாக்கா, இந்த கொடவர் அப்படிங்கிற இந்த குரூப் என்னன்னாக்கா, கோவிலினுடைய சுத்தீகரணத்தை வாதம் பார்த்துக்கணும். பெரிய கோவிலை சுத்தம் பண்றது இவாளுடைய கைங்கரியம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைங்கரியத்தை எம்பெருமானார் ஏற்படுத்தினார். அதுதான் 10 கொத்து. அந்த 10 கொத்துல கொடவர்கள் அப்படிங்கிற கொத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்த கொடவர் குரூப்ல தான் 3 பேர் இவா. மீதி 2 பேர் யாரு அப்படின்னாக்கா, பிள்ளலோகாச்சாரியார் கூடவே வந்தவர்கள் தான். சிங்கழகர், மாலழகர் அப்படின்னு 2 பேர். அந்த சிங்கழகர் மட்டும் உயிரோட இருக்கார், மீதி எல்லாம் போயாச்சு. அப்ப அந்த சிங்கழகர் தான் இந்த பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கார். என்ன அப்படின்னாக்கா, இந்த மைசூர் பட்டணத்துல இருந்து நாங்க சந்திரகிரி காட்டுக்குள்ள வந்தோம் 18 வருஷம் முன்னாடி. அப்படி வந்த பொழுது சந்திரகிரி காட்டையும் அவன் சூழ்ந்துட்டான். நாங்க இங்கதான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சந்திரகிரி காட்டையும் அவன் சூழ்ந்துட்டான். சூழ்ந்துக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பெருமாளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். எங்க உயிர் போறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, பெருமாளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்க எண்ணம். அதனால எங்க 5 பேர்ல வயசானவர் யாரு அப்படின்னாக்கா அந்த குருகூர்தாசர் தான். அவர் என்ன பண்ணினார், அந்த ஒரு சொனை ஒண்ணு இருக்கு, நீர்வீழ்ச்சி ஒண்ணு இருக்கு, அது தும்புரு தீர்த்தம் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு திருமலையில இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி போனா அந்த தும்புரு தீர்த்தத்துக்கு போகலாம். அந்த தும்புரு தீர்த்தம் இந்த பக்கத்தை நம்ம இப்ப பாக்கலாம். ஆனா காட்டுக்கு அந்த பக்கம் இன்னொரு வீழ்ச்சி இருக்கு, தும்புரு தீர்த்தம். இவா அந்த சந்திரகிரி காட்டுல இருந்து அந்த திருக்குறுகூர் தாசர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, நம்பெருமாளை தன்னுடைய திருமேனியில மொத்தமும் அந்த கொடியினால கட்டிண்டு மலைமுகட்டுக்கு மேல ஏறி அந்த தும்புரு தீர்த்தத்துக்கிட்ட விழுந்துட்டார். எதுக்கு விழணும் அப்படின்னாக்கா, அவன் விழுறதுக்கு பயப்படுவானே, அந்நிய படையெடுப்புக்காரன். இவெல்லாம் உயிரை துச்சமா மதிக்கிறவா ஸ்ரீ வைஷ்ணவா, அவனுக்கு உயிர் முக்கியமாச்சே, அதனால அவன் விழமாட்டான். அதனால இந்த மீதி 4 பேரை என்ன பண்ணினா அப்படின்னாக்கா, கீழ் வழியாவே அப்படி சுத்திண்டு அந்த தும்புரு தீர்த்தத்தை தாண்டி இந்த பக்கம் வர, அந்த குருகூர்தாசர் மட்டும் மலை முகட்டுல இருந்து மேல இருந்து தொப்புன்னு கீழே குதிச்சுட்டார். வந்து பார்த்தா குருகூர்தாசர் ரத்த வெள்ளமா கிடக்குறார். ரங்கா 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 அப்படின்னு அந்த ரங்கனையே கட்டி அணைச்சுண்டு ரங்கநாமத்தையே ஜபிச்சுன்னு இருக்கார்.
இந்த மீதி 4 பேரும் வந்து பாக்கறச்சே அப்பதான் அவருடைய உயிர் பிரிஞ்சுன்னு இருக்கு. நம்பெருமாளை இறுக்கி கட்டிண்டு அவருடைய உயிர் பிரியறது. இத பார்த்த அதிர்ச்சியிலேயே அந்த வில்லிபுத்தூர் தாசர்னு மாமா இருக்காரு, அவர் பரமபதிச்சுட்டார். அந்த ஷாக்கு அடுத்தடுத்து எத்தனை இழப்புகளை பார்த்துட்டார்கள் இல்லையா, அதனால அந்த ஷாக்கு அவருக்கு தாங்கல. என்னுடைய அத்திம்பேர் இப்படி போயிட்டாரே அப்படின்னு பார்த்தவர் அப்படியே உக்காண்டார், அப்படியே அவர் பரமபதிச்சுட்டார். இந்த சிங்களழகரையும் மாலழகரையும் இவன் ஓட ஓட விரட்டிட்டான். மாலழகரும் அவ்வளவுதான் பரமபதிச்சுட்டார். சிங்களழகர் மட்டும் தப்பிச்சு வெளியில வந்துட்டார். ஸ்ரீராமதாசர் கிட்ட மட்டும் பெருமாள் இருந்திருக்கார். அந்த ஸ்ரீராமதாசர் தான் இவர், தாடி மீசையுமா இருந்தார் இல்லையா, அவர் தான் இவர். அந்த தும்புரு தீர்த்தத்தினுடைய அந்த பக்கத்துல குருகூர்தாசர் உயிர் தியாகம் பண்ணினதுனால இந்த சரித்திரத்தை கேட்ட அந்த நாயக்க மன்னன் அந்த இடத்துல அந்த குருகூர்தாசனுடைய பேர்லயே ஒரு 4 கால் மண்டபம் அமைச்சிருக்கான். ஆனா அந்த இடத்த ஆக்சஸ் பண்ண முடியாது நம்மளால. அந்த காலத்துல அவ காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தா, இப்ப டிடிடியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால அந்த இடத்துல எல்லாம் நம்மள விடுறது இல்லை. அதனால நம்மளால இப்ப அங்க போக முடியாது. தும்புரு தீர்த்தமே வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போய் சேவிக்க முடியும். இந்த பக்கம் தும்புரு தீர்த்தத்தினுடைய இந்த பக்கம் அது மலை மேல இருந்து கீழே விழுற நீர்வீழ்ச்சி. அந்த தும்புரு தீர்த்தத்தையே நம்ம ஒரு வருஷத்துல ஒரு நாள் தான் சேவிக்கலாம். அப்ப அந்த மலை மேல ஏறி நம்மளால போக முடியுமா, போய் அந்த பக்கம் பார்க்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. அதனால அந்த இடத்த இப்ப நம்மளால பார்க்க முடியறது இல்ல, ஆக்சஸ் கிடையாது அந்த இடத்துக்கு. இதுதான் அந்த கொடவர்களுடைய திருப்பணி. அந்த ஸ்ரீராமதாசருக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தான் அந்த ராஜா. ஆனா அவர் 18 வருஷமா பேசுறதுக்கு ஒருத்தர் இல்ல, ஒரு ஜீவன் இல்ல பேசுறதுக்கு. நம்பெருமாளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தார். இந்த வந்த அந்த பையனும் ஒரு 4-5 நாளா இந்த நம்பெருமாள் கூட இருந்து இந்த ஸ்ரீராமதாசரோடவே பேசி பேசி பார்த்தான் இல்லையா. அப்போ ஒண்ணு புரிஞ்சுது அந்த பையனுக்கு, என்ன அப்படின்னா பெருமாளை எந்த குறையும் இல்லாம பார்த்துட்டு இருக்காரு இவர் அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா எங்க எந்தாவது போவார், ஏதாவது காய்கனி கிழங்கு பறிச்சுட்டு வருவார், பெருமாளுக்கு அப்படியே தன் கையால அப்படிம்பார், அவ்வளவுதான். அதான் திருவாராதனம், அதான் பெருமாளுக்கு அம்சி பண்றது. அது பெருமாளுக்கு அம்சி பண்ணிட்டு பெருமாள் மூஞ்சியவே அப்படியே ஆசையா பார்த்துட்டு இருந்து பெருமாள் இதை சாப்பிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த பிரசாதத்தை உட்கொண்டார். இப்படிதான் அவர் 18 வருஷம் ஓட்டியிருக்கார். ஒருத்தர் கிடையாது பேச்சு துணைக்கு. அதனால சித்த சுவாதீனம் போயிடுத்து அவருக்கு. இப்படி அத்தனை பேரும் உயிர் தியாகம் பண்ணினா அந்த நம்பெருமாளை இந்த பையன் கண்டுபிடிச்சு திருமலையில கொண்டு வந்து எழுந்தருளை பண்ணியிருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் இந்த மைசூர் பிரதேசத்துல நம்பெருமாளை ஏழை பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த சமயத்திலேயே கர்நாடக பிரதேசத்துல துங்கபத்ரா நதி கரையில ஒரு பெரிய புரட்சி ஒண்ணு நடந்தது. அந்த புரட்சி என்ன அப்படின்னாக்கா 2 பேர் அண்ணன் தம்பியால நடந்தது. ஒருத்தர் பேரு ஹரிஹரன், இன்னொருத்தர் பேரு புக்கர். இவா 2 பேரும் தான் பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ஃபவுண்டர். என்ன சாம்ராஜ்யம் அப்படின்னாக்கா விஜயநகர சாம்ராஜ்யம். அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை தோற்றுவிச்சவர்கள் இவர்கள் தான், ஹரிஹரன், புக்கன் அப்படின்னு. அந்த புக்கனுடைய பையன் கம்பனன் அப்படின்னு பேர், கம்பரசன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கம்பரசன் தான் இப்ப பெரிய ராஜாவாக இந்த தென் பிரதேசங்களை எல்லாம் ஆண்டுண்டு வந்துட்டு இருக்கார். இப்ப இந்த பையன் என்ன பண்ணினான் அப்படின்னாக்கா, நேரம் அந்த புக்கராயரை பார்க்கணும் அப்படின்னு போகும்பொழுது, புக்கராயர் இப்ப ராஜா இல்ல, அவர் குமாரர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த வீர கம்பனன் கிட்ட போய் பேசி இந்த மாதிரி எல்லாம் விஷயம் அப்படின்னு சொல்ல, அவரும் அதான் சொன்னார், எனக்குமே மனசுல இதுதான்ப்பா இருக்கு. அத்தனை ஊர்லயும் எந்த ஊர்லயும் ஒரு கோவில் இல்ல, உற்சவம் இல்ல. அங்கங்க கோபுரத்துல எல்லாம் பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு, ஆளு மேலும் முளைச்சு போயிருக்கு. அங்கங்க ஆலமரமா இருக்கு கோபுரத்துல எல்லாம். இது எல்லாத்தையும் சீர்தூக்கி நிறுத்தணும். முதல்ல அந்த மிளேச்ச படையெடுப்ப இந்த ஊர்ல இருந்து வெளியேற்றணும். இதுதான் என்னுடைய குறிக்கோள். நாங்களே அதுக்கான படையாட்களை தான் திரட்டின்னு இருக்கோம். ஆட்களை எல்லாம் பெரும்பாலும் திரட்டி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்களே யுத்தம் பண்றதா தான் இருக்கோம். கரெக்டா நீயும் வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். நீயும் எங்களோட இந்த படையிலேயே இரு அப்படின்னு சொல்லி அந்த பையனே அந்த படையில சேர்த்துட்டு ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கப்புறம் நேர அந்த விஜயநகர ராஜா மதுரைக்கு வந்தார். அந்த விஜயநகர ராஜாவுடைய பத்தினிக்கு கங்காதேவி அப்படின்னு பெயர். அந்த கங்காதேவி மதுரா விஜயம் அப்படின்னே ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா. அந்த மதுரா விஜயத்துல இந்த ராஜா எப்படி படையெடுத்துட்டு போனார், எப்படி வெற்றி கண்டார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கொடுத்திருக்கா. அந்த ராஜாவுடைய வீரதீர சாகசங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவே கொடுத்திருக்கா அந்த கங்காதேவி. அப்படி இந்த கம்பரசன் என்ன பண்ணினார் அப்படின்னாக்கா, நேரம் மதுரைக்கு வந்து
அவருக்கு மீனாட்சி மேல ஒரு ஈடுபாடு. அதனால மதுரை மீனாட்சி கிட்ட போய் அருளாசி வாங்கிண்டு, மேலும் அந்த சுல்தானிய படையெடுப்பு இந்த தமிழகத்தை நோக்கி வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எதெல்லாம் நமக்கு சேஃபான இடம் அப்படின்னு பார்த்தா மதுரை தான் நம்மளுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி மதுரையிலேயே தான் டேரா போட்டிருந்தா. இதெல்லாம் ஹிஸ்டரி, அப்படியே நீங்க எக்ஸாஜரேஷன் பண்ணல, இதெல்லாம் ஹிஸ்டரி. அதனால சுல்தான் படையெடுப்புன்னு நீங்க நெட்ல போட்டா கூட மதுரை சுல்தான்னே வரும். மதுரை சுல்தான்னே இருந்தா வாழலாம். மதுரையிலேயே வந்து செட்டில் ஆயிட்டா 40 வருஷமா 45 வருஷமா. அதனால அவர்களுக்கு தமிழ் இப்ப நல்லா வருது. நம்ம நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய அன்ன ஆகார விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு போயிடுத்து. அப்படியே ஆயிடுத்து. அவளுடைய தலைமுறைகள்லாம் இங்க வர ஆரம்பிச்சுட்டா. எல்லாம் 14வது நூற்றாண்டுல. அப்படி அந்த கம்பனன் வந்து மதுரையிலேயே யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். அப்படி யுத்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது பெரிய வெற்றியை கண்டான் அந்த கம்பனன். ஏன்னா இவர்களுடைய படையெடுப்பு என்ன, இவர்களுடைய ஸ்வாட் அனாலிசிஸ்னு இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட்ல ஒண்ணு சொல்லுவோம். இவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு இருக்கு, அவனுக்கு என்ன த்ரெட் இருக்கு, இதெல்லாம் பாக்குறது ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்வாட் அனாலிசிஸ இவ 18 வருஷமா பண்ணிருக்கான். நம்பெருமாள் காணாம, சந்திரகிரி காட்டுல காணாம போன அந்த 18 வருஷம் எதிர்ப்படையின என்ன ஸ்வாட்டு அப்படிங்கறதுதான் இவ ஆராய்ச்சி பண்ணிருக்கா. அப்படி ஆராய்ச்சி பண்ணினதுனால ரொம்ப கொஞ்ச நாள்லயே பெரிய வெற்றியை கண்டுடுறான். அத்தனை மிளேச்சர்களையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கார் விஜயநகர ராஜா. இது லோகம் முழுக்க பரவிடுத்து இந்த செய்தி. அதனால என்ன அப்படின்னா, அந்தந்த கோவில்ல இருந்து வெளியில கிளம்பினா இல்லையா, அந்தந்த திவிதேசத்து பெருமாள்லாம் உள்ள வந்தாச்சு. அத்தனை திவிதேச பெருமாளும் அங்கங்க சிதறி போயிட்டா. ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போயாச்சு. அந்த அத்தனை திவிதேசத்து பெருமாளும் கிளம்பி அவ ஊருக்கு வந்தா. அப்படி சுவாமி நம்பெருமாள் இந்த அந்நிய படையெடுப்பு பொழுது திருமலையில இருந்தார் இல்லையா, இந்த ராஜா யுத்தத்துக்கு போறார் அப்படிங்கறச்சேவே அந்த ராஜா கிட்ட வீர கோபண்ணராயர் அப்படின்னு ஒருத்தர் தளபதியா இருந்தார். அந்த கோபண்ணா ஒரு சில இடங்களை அவருடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்தார். அதுதான் இங்க நம்ம செஞ்சி அப்படின்னு சொல்றோம். விழுப்புரத்துக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவுல உள்ள போகணும் செஞ்சி அப்படின்னு. செஞ்சி கோட்டை எல்லாம் கூட இருக்கு. அதெல்லாம் அந்த கோபண்ணராயருடைய கோட்டை தான் அது. அந்த செஞ்சி கோட்டை சமீபத்துல ஒரு ரங்கநாதர் சன்னதி ஒண்ணு இருக்கு. இந்த யுத்தம் நடக்கிறது, படையெடுத்துட்டு போறோம் அப்படிங்கறச்சு இனிமே சேஃபா பெருமாள் அந்த திருமலையில எல்லாம் இருக்க வேண்டாம், இங்கேயே வந்துடலாம், தமிழ்நாட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு அந்த செஞ்சிக்கோட்டையில இருந்த ரங்கநாதர் சன்னதியில கொஞ்ச நாள் நம்பெருமாள் அங்க எழுந்தருளி இருந்தார். அப்படி எழுந்தருளி இருந்து பெருமாள் வெற்றி கண்டாச்சு, விஜயநகர சாம்ராஜ்யம் இந்த நாட்டுல ஸ்தாபிச்சாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸ் வந்ததும் செஞ்சியில இருந்து எப்படியோ ஒரு ரூட் அவ ஃபாலோ பண்ணிருக்கா. அடியனுடைய குலதெய்வம் காழியூர் பெருமாள், அந்த காழியூர் வழியாகவும் ஒரு ராத்திரி தங்கிட்டு போனார் அப்படின்னு அந்த ஊர்ல சொல்றா. காழியூர் சன்னதியில போய் பார்த்தேன்னா அங்க பெரிய பெருமாளுடைய ஒரு சிற்பமே அங்க இருக்கும். எதுக்கு அந்த பெரிய பெருமாள் சிற்பம் அப்படின்னாக்கா, அங்க நம்பெருமாள் வந்து ஒரு 2 ராத்திரி இருந்துட்டு தான் போயிருக்கார். அதனால அப்படி இந்த பிரதேசங்கள் தொண்ட மண்டலத்துக்குள்ள எல்லாம் புகுந்து தொண்ட மண்டலத்தின் வழியாகவே அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்த நாள் ஐயம் புகழும் வைகாசி 17. நம்பெருமாள் 48 வருஷம் தன்னுடைய வனவாசத்தை முடிச்சுண்டு எங்கெங்கேயோ மறைஞ்சு போய் இருந்து மறுபடியும் வைகாசி 17 காவேரிக்கு இக்கரையில வந்து நிக்கிறார். காவேரி தாண்டி அந்த பக்கம் போக வேண்டாமோ, ஸ்ரீரங்கத்துக்கு இத்தனை நாளா ஸ்ரீரங்கத்துல இருந்து வெளில போயிட்டாரு, டபக்குன்னு போக வேண்டிதானே அப்படின்னா அங்கதான் இன்னொரு சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னாக்கா, இந்த நம்பெருமாளை வெளியில கொண்டு போயிட்டா அந்த நாள்ல இருந்த யாருமே இப்ப உயிரோடு இல்ல. 48 வருஷம் முன்னாடி இருந்த யாரும் இப்ப உயிரோடு இல்ல. அங்க யஜ்ஞமூர்த்தி, ஸ்ரீரங்கத்துல யஜ்ஞமூர்த்தி உண்டு. அந்த யஜ்ஞமூர்த்தி தான் நம்பெருமாள் நினைச்சுண்டு ஒரு சில பேர் அங்க திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கா. வெளியூர்ல இருந்து யாரோ இதுதான் நம்பெருமாள்னு கூட்டுன்னு வரச்சே, அங்கேயே இருந்த ஒரு சில பேர்லாம் இல்லையே, நாங்க இத்தனை நாளா திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோமே, இவர் தானே நம்பெருமாள் அப்படின்னு அவ சொல்ல ஒரு கான்ஃபிளிக்ட் ஒண்ணு வந்தது. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த காவேரிக்கு இக்கரையில, அதாவது இப்ப நம்ம கரெக்டா சொல்லணும்னா மணச்சநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த மணச்சநல்லூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள அழகிய மணவாளபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். அந்த ஊருக்கு ஏன் அழகிய மணவாளபுரம்னு பேர் வந்ததுன்னா, நம்பெருமாளுக்கு அழகிய மணவாளன்னு பேரு. அதனால அங்க ஒரு சௌந்தரராஜ பெருமாள் சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில வச்சு இந்த 2 எம்பெருமானுக்கும் திருமஞ்சனம் பண்ணி, அப்ப வயசான ஈரங்கொல்லி அப்படின்னாக்கா பெருமாளினுடைய திருமஞ்சனம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வஸ்திரத்தை தோச்சு காய வச்சு திருப்பி சன்னதிக்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கைங்கரியம் ஈரங்கொல்லி அப்படிங்கிற ஒரு வண்ணான்.
அந்த வண்ணான் தான் 90 வயசுக்கு மேல இருந்தவர். கண்ணு தெரியல இப்ப அவருக்கு. அவர் மட்டும்தான் 48 வருஷம் முன்னாடியும் இருந்தவர். இப்ப இருக்கார் ஸ்ரீரங்கத்துல. வேற யாருமே இல்ல. அதனால அவரை கூப்பிட்டு இதுல யாரு நம்பெருமாள் அப்படின்னு கேட்கும்போது, நம்பெருமாள்ங்கிற பேர் அவர் தான் கொடுத்தாருன்னு ஒரு சில பேர் சொல்றா. ஆனா அது அடியனால ஏத்துக்க முடியல. ஏன்னா 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்திலேயே நம்பெருமாள்ங்கிற பேர் இருக்கு. அப்ப நம்மோட அந்த ஒரு அவருக்கு ஒரு இன்டிமெசி, அதனால நம்ம பெருமாள் இவர் தான் அப்படிங்கறதுனால நம்பெருமாள் அப்படின்னு அவர் சொன்னதாகத்தான் அடியனால ஏத்துக்க முடியறது. அப்படி அந்த 2 எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ண அந்த ஈரவாடா தீர்த்தத்தை அவர் பருக, நம்பெருமானுடைய திருமேனிக்குன்னே ஒரு ஸ்பர்ஷம் ஒண்ணு உண்டு, ஒரு சுகந்தம் ஒண்ணு உண்டு. அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை பருகி இவர்தான் நம்பெருமாள் அப்படின்னு அவர் சொல்ல, 48 வருஷம் வெளில போய் சுத்திட்டு வந்தாரு, அவர் தான் நம்பெருமாள் அப்படின்னு ஊர்ஜிதமாக வைகாசி 17ஆம் தேதி அங்கங்க தோரணம் நாட்டி நாற்புறங்கள்லயும் வீதிகள்லயும் அத்தனை ஜனங்கள் கூடியிருக்க, அவாவா தெரிச்சு உயிருக்கு பயந்து என்னென்னவோ சின்ன பின்னமாகி செதறி ஊரை விட்டு போனவாலாம் திருப்பி ஊருக்கு வர, ஸ்ரீரங்கத்துல யதோச்சிதமாக சம்பிரோக்ஷணங்கள் நடந்து மறுபடியும் நம்பெருமாள் 48 வருஷம் கழிச்சு குடிபெயர்ந்த நாள் இன்னைக்கு தேதிக்குதான் வைகாசி 17. அதான் வையம்புகழும் வைகாசி 17 அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் இந்த நம்பெருமாள் விஜயம் அப்படிங்கிறது யதாசக்தி அடியேன்னு சொன்னேன். ஆனா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, பாண்டிய பிரதேசங்கள்ல இருந்து இன்னும் அத்தனை திவ்யதேசத்து பெருமாளும் வெளியில போயிட்டா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா, அந்த சுல்தான் அப்படிங்கிறவன் மதுரை சுல்தானாக ஆயிட்டதுனால அந்தந்த ஊர்ல அந்தந்த திவ்யதேசத்துல இருந்த எல்லா பெருமாளும் வெளியில போயாச்சு. அந்த சமயம் பிள்ளைலோக்காச்சாரியார் கிட்டயே அவருடைய சிஷ்ய வர்க்கங்கள்னு ஒரு சில பேர் இருந்தா. அந்த சிஷ்ய வர்க்கத்துல வயசான ஒரு மூதாட்டியும் உண்டு. அந்த வயசான மூதாட்டியினுடைய திருக்குமாரர் பாண்டிய ராஜாவுடைய தளபதியாக இருந்தவர். அவருக்கு திருமலை அப்படின்னு பெயர். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் போற அந்த ஹைவேஸ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 25-30 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னாக்கா கீழடி அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அது இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அந்த கீழடியில இருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள போனாக்கா கொந்தகை அப்படின்னு ஒரு ஊர். அதுதான் அவருடைய அவதார ஸ்தலம். அந்த கொந்தகை தான் குந்தி நகரம் அப்படிங்கிற பெயர்ல அந்த நாள்ல இருந்தது. இந்த ஹரிவம்சத்துல ஒரு சரித்திரம், மகாபாரத வியாச பாரதத்துல இந்த கதை இல்ல, ஹரிவம்சத்துல இந்த கதை. அர்ஜுனன் இந்த பாண்டிய பிரதேசத்துக்கு வந்ததாகவும், அங்க பாண்டியராஜாவுடைய பாண்டியராஜ குமாரியை அவன் கல்யாணம் பண்ணிட்டதாகவும், அப்ப அந்த ராஜா சீரெல்லாம் கொடுக்கறச்சே அர்ஜுனன் அவனுடைய அம்மா குந்தி தேவியா இருக்கிறதுனால குந்தி நகரம்னு அம்மா பேரை அந்த ஊருக்கு வச்சதாகவும் ஹரிவம்சத்துல ஒரு சரித்திரம் இருக்கு. இது வியாச பாரதத்துல இருக்கிற மாதிரி அடியன் பார்த்த வரைக்கும் இல்ல. அந்த குந்தி நகரத்துல அவதாரம் பண்ணினவர் தான் திருமலை அப்படிங்கிறவர். அப்புறம் அவர் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, ராஜரீகத்திலேயே இருந்தவரை அந்த ராணி, அந்த பாண்டியராஜா யுத்தத்துல செத்து போயிட்டான். ஹொய்சல மன்னர்கள் வந்தா இல்லையா, அந்த ஹொய்சல மன்னர்களோட இந்த பாண்டிய ராஜாக்களும் போக அந்த யுத்தத்துல செத்து போயிட்டான் அந்த பாண்டியராஜா. அப்போ அந்த ராணி என்ன பண்றா, என் குழந்தைக்கு 1 வயசு தான் ஆறுது, அவன் தான் யுவராஜா, அவனுக்கு தான் பட்டம் கட்டணும், ஆனா அது 1 வயசு குழந்தை, அந்த பையன் பெரியவன் ஆற வரைக்கும் நீரே ராஜாவாக இருந்து நான் இந்த தேசத்தை அரசாட்சி பண்ணி நல்ல காலம் பிறந்தது, என் பையனுக்கு பட்டம் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிடுறான். இந்த கலாப காலம் எல்லாம் முடியறச்சு அவர் ராஜரீகத்துலதான் இருந்திருக்கார். ஆனா திருமலை அப்படிங்கிற பெயர்ல இருந்து நம்மாழ்வார் மேல அவ்வளவு ஒரு பக்தி வந்து திருமலை ஆழ்வாராக ஆயிடுறார் அவர். அப்படி திருமலை ஆழ்வாராக ஆனவர் சுவாமி நம்மாழ்வார் இந்த மாதிரி அவருடைய திருமேனியை எங்கேயோ கோழிக்கோடுக்கு பின்னாடி கொண்டு போய் புதைச்சு வச்சுட்டா அப்படிங்கறது கேள்விப்பட்டு, லோகம் முழுக்க இப்ப சுபிக்ஷம் பிறந்துடுத்து, இனிமே நம்ம நம்மாழ்வாரை தேடிண்டு போகிறதுதான் நம்மளுடைய காரியம் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு செட்டு அவா கிளம்பி ஆழ்வார் திருநகரியில இருந்து கோழிக்கோடுக்கு பின்னாடி பக்கம் போய் நம்மாழ்வாரை தேடி எந்த பள்ளத்தாக்குல இறக்கினாலும் அந்த பள்ளத்தாக்குல இருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்தா அங்க ஒரு உயிர் சேதம் நடந்தது. அதெல்லாம் ரொம்ப டீப்பா இப்ப போல. அப்படி சுவாமி திருமலை ஆழ்வாராக இருந்தவர் நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை எழுந்தருள பண்ணிட்டு அதுக்கப்புறமாக அவர் திருவாய்மொழி மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு வந்து திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு ஆனார். திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துல யார சொல்லுவோம் அப்படின்னா, சுவாமி மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன். இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, இவரே ராஜரீகத்துல இருந்ததுனால அத்தனை பாண்டிய தேச திவ்ய தேசங்களையும் இவரே புனருத்தாரணம் பண்ணி, அது வரைக்கும் அன்னைய தேதி வரைக்கும் திருக்குருகூர் அப்படின்னு தான் இருந்தது.
இவர் ஆழ்வாருக்கு விசேஷமா எல்லாத்தையும் பண்ணி ஆழ்வார் திருநகரியாக மாத்தினவர் திருவாய்மொழி பிள்ளை தான். அப்படி நம்மாழ்வாருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு ஆழ்வார் திருநகரியில ஆதிப்பிரான் சன்னதியையும் இவர் சீரமைச்சு புனருத்தாரணம் பண்ணி, லிட்டரலா சொல்லணும்னா இவரே முண்டாசு கட்டின்னு அங்க நின்றுட்டு மேஸ்திரி எல்லாம் கூட்டு சூப்பர்வைசன் பண்ணினவர் இவர். திருவாய்மொழி பிள்ளை பெரிய ஆச்சாரியன். ஆனா தலப்பா கட்டிண்டு இங்க இதை எடுத்துட்டு வந்தாச்சா, ஜல்லி எல்லாம் வந்துடுத்தா, சிமெண்ட் வந்துடுத்தான்னு உட்காந்து அங்க கணக்கு பார்த்துட்டு இருப்பார். அப்படி ஈடுபாட்டோட ஆதிப்பிரான் சன்னதியை மறுபடியும் புனருத்தாரணம் பண்ணி அவருக்கு இருந்த அந்த பவரை வச்சுண்டு, ராஜரீகத்துல இருந்ததுனால நிறைய பவர்ஸ் அவருக்கு, ஏராளமான தனதானியங்கள் அத்தனையும் வச்சுண்டு பாண்டிய பிரதேசத்துல இன்னைய தேதிக்கும் நம்ம திவ்ய தேசங்கள்னு சேவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் சுவாமி திருவாய்மொழி பிள்ளை தான். அப்படி அந்த திருவாய்மொழி பிள்ளையால தான் இன்னைய தேதிக்கும் நம்ம சுவாமி நம்மாழ்வார் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் சேவிக்கிறோம், அத்தனை திவ்ய தேசங்களையும் சேவிக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு படையெடுப்பு. இந்த படையெடுப்புனால நம்ம அடைஞ்ச நாசங்கள் ஏராளம் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதுவும் அவனது சங்கல்பம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏற்பு நமக்கு இருக்கணும். அதை நம்ம ஏத்துக்கணும். இது பெருமாளுடைய சங்கல்பம், கலி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா, இது நம்ம கேட்கும் பொழுதே நம்ம பல இடங்கள்ல சொல்லும் பொழுதே எனக்கு நிறைய இடங்கள்ல புல்லரிச்சுது. அப்படிதான் அப்பேற்பட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம்தான் இது. இப்ப இதுல பார்த்தேன்னா பிரமாணம் அப்படின்னு இப்ப ஒரு பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அருளி செய்த ஒரு கிரந்தம் அப்படின்னு அதுல இருந்து எடுத்துட்டு பேசுறோம்னா ஒரு ஸ்லோகமோ பாசுரமோ நம்ம பிரமாணம் காட்டலாம். ஆனா இதுல ஒரு ஹிஸ்டரி, இப்ப அடியன் பேசினது முழுக்க முழுக்க ஹிஸ்டரி. இதனுடைய பிரமாணங்கள்லாம் அடியன் எங்கிருந்து எடுத்துட்டு பேசினேன் அப்படின்னாக்கா 3-4 விஷயங்கள். ஒண்ணு கர்ண பரம்பரையா பெரியோர்கள்லாம் நமக்கு சொன்னது, அது தவிர கோவில் ஒழுகு, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் பன்றியாழ்வான்மேட்டு கழகம். அதை தவிர இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்கு, சவுத் இந்தியா அண்ட் ஹர் முகமதன் இன்வேஷன் அப்படின்னு ஒரு புக்கு. அதுலதான் இப்ப இந்த தேவதாசியை பத்திலாம் அடியன் முதல்ல பேசினேன் இல்லையா, அங்கிருந்து தான் அடியன் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டது. இந்த மாதிரி ஒரு 4-5 கிரந்த பிரமாணங்கள் வச்சுட்டு தான் அடியன் இப்ப யதாசக்தி இதை பேசியிருக்கேன். இதுல ஏதேனும் நிறை காண்றது அப்படின்னாக்கா அது அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகள்ல, ஏதேனும் குறை இருக்கும் அப்படின்னா அது அடியன் பக்கம். விஜாபனம் எதிகமத்தியது மாமகீனம் அங்கீகுருஷ்வ எதிராஜயாம்புராஷே அக்ஞோயம் ஆத்மகுணலேஷ விவர்ஜிதஸ்ய தஸ்மாத் அனன்ய சரணோ பவதி இதி மத்வா.